சார் கொஸ்டின் இன்னொரு டைம் சொல்லுங்க. பிரசிடென்ட் உடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பவர். 53. புரிஞ்சிச்சுங்களா கொஸ்டின்? 53. 53. ஓகே. அவர் பேர்ல தான் நடக்கணும்னா 77. 77. ஓகே. அவருடைய பார்டனிங் பவர் 70 72 72. 72. ஓகே. கவர்னருக்கு 161 161. எவ்வளவு பார்டனிங் பவர் இருக்கு? 5. பிரசிடென்ட்டுக்கு. கவர்னருக்கு கவர்னருக்கு எதுவும் இல்லையா? கவர்னருக்கு எவ்வளவுங்க? சென்டென்ஸ் டு டெத் தவிர மற்றதெல்லாம் இருக்கு. டெத் சென்டென்ஸ் கொடுப்பாரா அவரு? நோ சார். மாட்டாரா? ஓகே. டெத் சென்டென்ஸ் அப்ப யாரு கொடுப்பா? டெத் சென்டென்ஸ் யாரு கொடுப்பா? மரண தண்டனை. சுப்ரீம் கோர்ட்டா கொடுப்பாங்க? பிரசிடென்ட்டுக்கு பவர் இல்லையா டெத் சென்டென்ஸ் கொடுக்க? சரி, ஓகே. டெத் சென்டென்ஸை பிரசிடென்ட் குறைக்க முடியுமா? குறைக்கலாமா? ஓகே. நம்ம கேஸ் ஒன்று 1988 பின்திருவால கேஸ் நடந்திருக்கும். அதுல பிரசிடென்ட் என்ன பண்ணிருப்பாரு? டெத் சென்டென்ஸ் குறைச்சாரா? குறைக்கல சார். குறைக்கல. தூக்குல போட்டாங்களா? தூக்குலையும் போடலையா? ஆமா. ஓகே. ஆமா சார். அப்புறம் என்ன மேடம், எப்படி போட்டா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்றாங்க. சரி, நாளைக்கு கேள்விகளோட வரேன். பேசிக் கொஸ்டின் தானே கேட்டிருக்கேன். முடிச்சாச்சா பிரசிடென்ட்? பிரசிடென்ட் முடிச்சிட்டேன். நாளைக்கு கவர்னரும் வைஸ் பிரசிடென்ட். சரி, அதை முடிங்க. அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் பண்ணி விடுவோம். பெருசா அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் பண்ணி விடுவோம். ஓகே. என்னங்க டெஸ்ட்லாம் எழுதுனீங்களா? எஸ் சார். 200 200 போட்டீங்களா? டெஸ்ட் கொஸ்டின் 200 தான் சார். டெஸ்ட் கொஸ்டின் போடுறது தெரியும். அதுல எவ்வளவு நம்ம போட்டிருக்கிறோம்? என்ன டெஸ்டே போடல அப்படிங்கிறீங்களா? என்னன்னாலும் நீ டெஸ்ட் எழுதுனாதானே. ஒரு 10 வரைக்கும் ஒரு 40 பேர் எழுதி இருக்கிறாங்க. 40 பேரு. ஆமா, கொஞ்சம் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனாலதான் வெனஸ்டே வரை எழுதுங்கன்னு டைம் கொடுத்துருங்க. எழுதுங்க எக்ஸாம் வரைக்கும் எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஏன்னா எக்ஸாமுக்கு ரொம்ப நாள் இருக்கு, படிச்சுக்குவோம். என்ன சொல்றீங்க? இது என்ன போய் சின்ன எக்ஸாம், 4 டெஸ்ட் 4 டாபிக் எழுதிட்டு மொத்தமா எழுதுவோம் 10-15 டாபிக் வச்சு. நீ என்னமோ நீ பேசு. சரி, நம்ம டாபிக் போவோம். உமன் எம்பவர்மெண்டா? எங்கேயாவது இந்த வார்த்தை பார்த்துருக்கோமா? எம்பவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம்ல டேரக்டா? ஆர்ஜி செக். ஆர்ஜி செகா அப்படின்னா சப்லா ஸ்கீம். சப்லா சேர்த்து சப்லா ஸ்கீமா? 2011ல நம்ம நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் அடலசன் கேர்ள்ஸுக்கு நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் திறன் பயிற்சி, தொழிற்பயிற்சி எல்லாமே கொடுக்கறது, அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றது எல்லாமே சப்லா ஸ்கீம்ல பார்த்தோம். அதுக்கு இன்னொரு பேர் தான் ஆர்ஜி செக்னு பார்த்தோம். ஆர்ஜினா ராஜீவ் காந்தி, ஸ்கீம் ஃபார் Scheme for எம்பவர்மெண்ட் ஆஃப் அடல்சன்ட் ஸ்கேல். எம்பவர்மெண்ட் ஆஃப் அடலசன் கேர்ள்ஸா? ஓகே. ராஜீவ் காந்தி ஸ்கீம்னாலே அடலசன் கேர்ள்ஸுக்கு தான் வரும். அதே நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எது ரிலேட்டடா வரும்? அர்பனுக்கு வரும். ஓகேவா? இந்திரா காந்தினா ரூரலுக்கு வரும், ராஜீவ் காந்தினா அர்பனுக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்துருப்போம். ஓகே. உமன் எம்பவர்மெண்ட்டா நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்கும், இந்த 7th புக்லயே இந்த கோட்ஸ் கொடுத்துருப்பாங்களா? வி சேஃப் பார்த்தோமா? வி சேஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது அது. வி சேஃப் என்னங்க ஃபுல் ஃபார்ம்? அப்படி ஒரு ஸ்கீமே படிக்கலையா 2024ல? இப்படி ஒன்றும் படிச்ச மாதிரி இல்லையே. தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட். எம்ப்ளாய்மெண்ட் ஓகே, எம்பவர்மெண்ட்னு வராது. அதெல்லாம் அந்த டெஸ்ட் முடிச்சோடனே மறந்துடணும். அடுத்த டாபிக் புதுசா வந்துச்சுன்னா பழச மறந்துடணும். ஓகேவா? பெண்களை முன்னேற்றாத நாடு வளர்ச்சி பாதையில் பயணிக்க முடியாது அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருப்பாரா? சரி, இதுல நமக்கு முன்னேற்றம்னு சொல்லியிருக்காங்க. டெவலப்மெண்ட், எம்பவர்மெண்ட் நம்ம டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும்ல. டெவலப்மெண்ட் growth ரெண்டும் ஒரே தான், ஒரே மீனிங்கா? நோ சார். ஓகே. டெவலப்மெண்ட் வேற, growth வேற. growthனா நம்ம சிம்பிளா சொல்லணும்னா எக்கனாமிக் வைஸ் growth சொல்லுவோம். டெவலப்மெண்ட் அப்படின்னா நமக்கு ஹெல்த், எஜுகேஷனா இருக்கட்டும், லைஃப் ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்தது டெவலப்மெண்ட். அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, அது முன்னேற்றாத நாடு, பெண்களை முன்னேற்றாத நாடு வளர்ச்சி பாதையில் பயணிக்க முடியாது. அப்ப உமனுடைய டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னா அந்த கண்ட்ரி growth அந்த பாத்துல போகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்ப இங்கேயே டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. டெவலப்மெண்ட் வேற, growth வேற. அதுல யாரை டெவலப் பண்ணணும் அப்படின்னா, எப்படி டெவலப் பண்ணணும்? உமனுக்கு எம்பவர்மெண்ட் கொடுக்கணும். காந்தி ஏதாவது கோட் சொல்லியிருக்காரா? அதே 7th புக்ல நம்ம படிச்சு வந்திருப்போம் பாலிட்டியில. பெண்களை பலவீனமான பாலினம் அப்படின்னு சொல்றது அவதூறு அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம பெண்களுக்கு இழைக்கும் ஒரு அநீதி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. நம்மளுடைய திராவிட மாடல்ல பெண்கள் அதிகாரம், சமத்துவம், சமூக நீதி இருக்கா? எஸ் சார். ஓகே. கொள்கையில திராவிட மாடல் அப்படின்னா இருக்கு. சரி, ஓகே. அப்ப பெண்களுடைய அதிகாரம்னா என்னன்னு சொல்றாங்க? இப்ப சொன்னதே தான். நமக்கு அவங்களுக்கு கல்வியில அவங்களுடைய growth கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். வேலை கொடுக்கணுங்கிற ஆர்டிக்கல் என்ன ஆர்டிக்கல்? வேலைக்கான உரிமை. 40 41 41. ஓகே. 42 இல்லைங்க, 42 மேட்டர்னிட்டி. 41 ஓகேவா? இப்போ 41 தான் நமக்கு ரைட் டு ஒர்க் சொல்லுவாங்க. இப்போ
40. அது கல்வியில கல்வி கொடுக்கணுங்கிறது 45. ஓகே 21A-வும் 45மா 21A இருக்கு இல்லையா? ஆமா சார். 21A எப்போ கொண்டு வந்தாங்க? 2002 86th Amendment Act. 2002 86th அமெண்ட்மெண்ட்ல நமக்கு 21A வந்து அடிஷ்னலா ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். நமக்கு இன்னொன்னு படிச்சிருக்கோம், வேலை வாய்ப்புல SC/ST பார்த்தோம்ல, அதுல ஒண்ணு பார்த்தோம் 2000 அமெண்ட்மெண்டா அமெண்ட்மெண்ட் 85 81. 81. 81 எந்த வருஷம்? ஆமா 2000 தானே சார்? 2000 தானா? ஓகே, வேலை வாய்ப்பு 2000. தானே? வேலை வாய்ப்பா கேரி ஃபார்வர்டா? Carry forward. கேரி ஃபார்வர்ட். அப்ப வேலை வாய்ப்புக்கு 1995 77th Amendment Act. 77th அமெண்ட்மெண்ட் இயர் 1995 தானே? Yes, sir. ஓகே, நான் அப்படியே சொல்லிட்டேன், அப்படியே அந்தந்த கிளாஸ் முடிச்சோடனே நான் மறந்துடுவேன். அதனால நீங்க தான் ஞாபகப்படுத்தணும். அப்ப கல்வி, வேலை, வாழ்க்கை இந்த மூணுமே வந்து எப்ப ஒரு உமன் அவங்களே இண்டிபெண்டா ஓனா டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் உமன் இண்டிபெண்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப இண்டிபெண்ட் கொடுத்துருக்காங்களா உமன் இண்டிபெண்ட்? இன்னும் ஃபுல்லா கொடுக்கல சார். ஃபுல்லா கொடுக்கல. ஓகே, பாதி கொடுத்துருக்காங்களா? ஓ, பாதி கொடுத்துருக்காங்களாங்க. சரி, எனக்கு என்னமோ கொடுக்கல அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. சரி, பாதி கொடுத்துருந்தா சந்தோஷம். அமைச்சரவையில எவ்வளவு பேர் இருக்காங்க இந்தியால? கேக்குதா கேள்வி? 70+ இருக்காங்க. 70+ இருக்காங்களா அமைச்சரவையிலயா? அமைச்சர்களாவா? மினிஸ்டர் எம்பியா இருக்காங்க. எம்பியா? சரி 70 இருக்கட்டும். மினிஸ்டரா எத்தனை பேர் இருக்காங்க? ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். சரி, அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல கீதா ஜீவன் ஒருத்தவங்க இருக்காங்க. ஒருத்தவங்க தான் இருக்காங்களா? நம்மளுடைய மினிஸ்ட்ரி என்னங்க? டிஎன்பிசி படிக்கிறோம்ல மினிஸ்ட்ரி. பணியாளர் துறை. இது மனிதவள மேம்பாட்டுத்துறை இருக்கா? அப்படி இல்லாம இருக்கு? அப்படி கேளுங்க. இல்லையா? சரி, அதையும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல வந்து எவ்வளவு உமன் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, இந்தியால வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நமக்கு அது கூட அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 1/3 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லெஜிஸ்லேச்சர்லயும் பார்லிமெண்ட்லயும். என்ன எத்தனாவது அமெண்ட்மெண்ட்? 106. ஆதிசக்தி அதிநியம். ஓகே, அமெண்ட்மெண்ட் பில் எத்தனாவது? 128. 128. ஓகே, 128 பில். 106 வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். அது பேர் ஏதாவது இருக்கா? பேர் வச்சிருக்காங்களா அதுக்கு?
நாரி சக்தி வந்தன் அதிநியம்னு சொல்றாங்க. ஓகேவா? 2023 3 தானே, 4 இல்லையா, 3 4 3 தானே, 23. ஓகேவா? சரி, நமக்கு அப்ப உமன் எம்பவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எப்ப இண்டிபெண்டா அவங்க டெசிஷன் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய லைஃபுக்கு, அவங்க எஜுகேஷனா இருக்கட்டும், ஒர்க்கா இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், அதுதான் வந்து இண்டிபெண்ட்னு சொல்றாங்க. அப்ப எப்படி அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கலாம்? அப்ப எக்கனாமிக் வைஸ் அவங்கள க்ரோத் பண்ணணும் அப்படின்னா அரசியல்லையும் சரி சமூகத்திலையும் வந்து எம்பவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோஷியோ அண்ட் எக்கனாமிக், நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் பேர் என்ன? சோஷியல் இஷ்யூஸா, சோஷியோ அண்ட் எக்கனாமிக் இஷ்யூஸா, இல்ல சோஷியல் இஷ்யூஸா? சோஷியல் இஷ்யூஸ். சோஷியல் இஷ்யூஸா? அதான் என்ன சப்ஜெக்ட்னு தெரியாம எப்படி படிச்சுட்டு இருக்கிறோம் பாருங்க. சப்ஜெக்ட் பாதி முடிச்சாச்சு. சோஷியல் இஷ்யூஸா, சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸா? ஐயோ, புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் எக்கனாமிக் இஷ்யூஸ். சோஷியோ அண்ட் எக்கனாமிக் இஷ்யூஸ். ஓகேவா? இப்படி படிக்கிற சப்ஜெக்ட் பாருங்க. அப்ப சமூகத்திலயும் சரி பொருளாதாரத்திலயும் சரி அவங்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கணும். அதுதான் உமன் எம்பவர்மெண்ட்னு சொல்றாங்க. அது யாருக்கு ஈக்குவலா இருக்கணும்? ஆண்களுக்கு இணையா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இனி அடுத்த 2029 1/3 வந்து, அதாவது ஈக்குவலா இல்லைனாலும் ஒரு 50-50% இல்லைனாலும் 1/3 வந்து வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அமெண்ட்மெண்ட் வந்து அப்பதான் இம்ப்ளிமெண்ட் ஆகும் 2029 அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. ஏன்னா அதுக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, டீலிமிட்டேஷன் வந்து பண்ணி முடிச்சிருவாங்க. 2026 பண்ணணும்ல டீலிமிட்டேஷன், நமக்கு அதுதானே டைம் வச்சிருக்கோம் அப்படின்னு எப்ப சொன்னாங்க? 2026. 84th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2001. 2001 சென்சஸ் எடுத்து நமக்கு அதுல இருந்து 25 இயர்ஸுக்கு 2026 நமக்கு மறுபடியும் இதா இருக்கும். என்ன, மறுபடியும் டீலிமிட்டேஷன் பண்ணி மறுவரையமைப்பு பண்ணி நாங்க என்ன பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி மாத்துவோம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அது இம்ப்ளிமெண்ட் ஆனது 2002 இருக்கலாம், அமெண்ட்மெண்ட் 2001 தான். ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 3 அமெண்ட்மெண்ட் வரும். என்னென்ன அமெண்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்களா டீலிமிட்டேஷன்ல? படிச்சது இல்லையா? 34th, சரி அதையும் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே, அந்த 3 அமெண்ட்மெண்ட் டீலிமிட்டேஷனுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அந்த 3 எந்த வருஷம், எத்தனாவது அமெண்ட்மெண்ட், என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஒரு அமெண்ட்மெண்ட் சொல்லியாச்சு, இன்னொன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே, 31 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். 31ல என்ன சொல்லியிருக்காங்க, எந்த வருஷம்? சரி, அப்படியே கேட்டே இருக்கணும், கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அடுத்து நமக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல எத்தனாவது கோலா நம்ம வச்சிருக்கோம்? எம்பவர்மெண்ட், நமக்கு பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். 5. அதெல்லாமா இருக்கு. 5ஆ? ஈக்குவாலிட்டி எதுல சொல்றாங்க? 10ஆ? 10லயா சொல்றாங்க? ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி தானே 10ல சொல்றாங்க இல்லையா? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி 5 சார். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி 5 தான். ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி, சமத்துவமின்மையை குறைக்கிறது தான் 10. ஓகேவா? அப்ப ஜெண்டர் ஈக்குவாலிட்டி 5 தான். அதுல உமன் எம்பவர்மெண்ட்டும் சேர்த்து தான் சொல்றாங்க. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. 2030 நம்ம ரீச் பண்ணணும். அதே 2030 நம்மளுடைய எக்கனாமி வந்து 30 47 $1 trillion. 2030 தானே? ஆமா சார். ஓகே,
எப்பக்குள்ள நம்ம தேர்டு லார்ஜஸ்ட் எக்கனாமிக் கண்ட்ரியா வந்திருப்போம்னு சொல்லியிருக்காங்க growth 27க்குள்ளேயோ இப்போ மாத்தினாங்களோ இப்போ எத்தனாவது பிளேஸ்ல இருக்கும் 4 5 4. 4 ஃபர்ஸ்ட் யார் US. யுஎஸ்ஏ ரெண்டாவது சைனாவா மூணாவது ஜெர்மனி நாலாவது இந்தியா. இந்தியாவா அஞ்சாவது ஜப்பான். ஜப்பான் இதுக்கு முன்னாடி அஞ்சாவது எப்படி இருந்துச்சு அஞ்சாவது இந்தியாவும் நாலாவது ஜப்பான் இருந்துச்சோம் அது மாதிரி நம்ம வந்திருப்போம் ஓகே அடுத்து இன்டர்நேஷனல் உமன்ஸ் இயர் இந்த வருஷங்க சர்வதேச பெண்கள் ஆண்டு 1970 75 79 கிடையாதா 79 75 ஸ்கூல் புக்ல 79 இருக்கும் இங்க 75 இருக்கு எது கரெக்ட் 79 sir. 79 தான் கரெக்டா அப்படியா செவன்டி ஃபைவ் தாங்க கரெக்ட் ஸ்கூல் புக்ல 79 கொடுத்துருப்போம் பாத்தீங்கன்னா அதான் சொல்லியிருக்கேன் ஸ்கூல் புக்ல நம்ம வந்து இருக்கு அப்படின்னு அப்படியே படிக்க கூடாது அதை நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணணும் கரெக்டா இல்லையான்னு அதை கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்கணும் இந்த மாதிரி தான் நிறைய டேட்டா மிஸ் ஆகும் அவன் வந்து கொஷின் மாற்றி கேட்டு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷனில் வச்சு நம்ம தப்பு வாங்கிட்டு வரக்கூடாது இப்போ 75 தான் வந்து கரெக்டாக நீங்கள் இன்டர்நேஷனல் உமன்ஸ் இயர் ஸ்கூல் புக்கில் அந்த 8th புக்லேயோ உரிமைகள் மனித உரிமைகள் லெசனில் மாற்றி கொடுத்து வந்திருக்கும் அதுக்கப்புறம் சர்வதேச பெண்கள் ஆண்டு இன்டர்நேஷனல் உமன்ஸ் இயர் மார்ச் 8 சரி தேசிய மகளிர் தினம் நம்ம நேஷனல் உமன்ஸ் டே பிப்ரவரி 13 பிப்ரவரி 13 ஏன் பிப்ரவரி 13 சரோஜினி நாயுடுடைய பிறந்தநாள். Okay. அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா. நைட்டிங்கேல். ஓகே ஏன் நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க சரி நைட்டிங்கேல் யாரு அதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறாங்களா படிச்சுக்கணும் அப்படிங்கிறீங்களா சரி யார் அந்த நைட்டிங்கேல் அதுக்கப்புறம் ஏன் வந்து நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுங்க இந்திய கோகிலான்னு சொல்லுவாங்க அதுவும் ஏன் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க 1925 அவங்களுடைய காங்கிரஸ் செஷன் இருக்கும் எந்த செஷன் கான்பூர் ஆல்ரெடி சொல்லியிருக்கு காந்தி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்து சரோஜினி நாயுடு வருவாங்க அதே மாதிரி ராஜாஜி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்து அவங்களுடைய டிரான்ஸ்லேஷன்ல இருந்து எல்லா பிளேஸ்லயும் இன்னொருத்தவங்க இருப்பாங்க அது யாரு வைமு கோதை நாயகி யார் அவங்க ருக்மணி இல்லைங்க அவங்களுடைய டிரான்ஸ்லேஷன்லாம் எல்லாமே வைமு கோதை நாயகி தான் பார்த்துக்கோங்க நாவல் ராணியா ஓகே இதுல நமக்கு இன்டர்நேஷனல் உமன்ஸ் இயர் மார்ச் 8 தெரியும் நேஷனல் உமன்ஸ் டே வந்து பிப்ரவரி 14 போட்டு வந்துடாதீங்க 13 அதே நேஷனல் உமன்ஸ் எம்பவர்மெண்ட் டே ஆகஸ்ட் 14 ஓகேவா ஆகஸ்ட் 14 யாரோட இண்டிபெண்டன்ஸ் டே பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல உமன் எம்பவர்மெண்ட் இருக்கா
ஆப்கானிஸ்தான்ல பாகிஸ்தான்லாம் உமன் எம்பவர்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? கிடையாது. ஓகே, அப்போ உமன் எம்பவர்மெண்ட் கிடையாது. சரி, டேலையாவது இருந்துட்டு போடுன்னு வச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? வேற வழி இல்லை, அப்படிதான் ஞாபகம் வச்சாகணும், இல்லாட்டி மாற்றி போட்டு தான் வருவோம். அப்போ August 14 நம்ம பாகிஸ்தானுடைய இண்டிபெண்டன்ஸ் டே. ஆனால் அங்கே தான் உமன் எம்பவர்மெண்ட் கிடையாது. அதுதான் நமக்கு நேஷனல் உமன்ஸ் எம்பவர்மெண்ட் டேவா வச்சிருக்கோம். பெண் குழந்தைகள் தினம் அப்படி ஏதாவது இருக்கா? February 24. 24. February 24 நல்லா தெரியுமா? தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல Okay. February 24, இந்தியாவுக்கு வந்து இந்தியால January 24. தமிழ்நாட்டுல ஏன் பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடும்? ஜெயலலிதா பர்த்டே. ஜெயலலிதாவோட பர்த்டேவா? பெண் குழந்தைகள் தினமா அது? அப்படியா? பெண் குழந்தை பாதுகாப்பு தினம். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். ஓகே, கேள்வியை நீங்க தப்பா கேட்டாலும் நாங்களும் என்ன கேட்குறோம் அப்படின்னே தெரியாம எங்களுக்கு தெரிஞ்சதை தான் சொல்லுவோம் அப்படின்னு காலேஜ்ல நம்ம எழுதுவோம்ல, செமஸ்டர் எழுதும் போது அவன் ஒன்று கேட்டிருப்பான், டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு ஒன்று கேட்பான். ஆனால் நம்ம அந்த டாபிக் தெரிஞ்ச கண்டென்ட் தானே எழுதுவோம். அதுதான் நீங்க பண்றீங்க. நம்ம ஒரு 10 மார்க் படிச்சுட்டு போயிருந்திருப்போம், ஆனால் அவன் கேட்டது வேற ஒன்றா இருக்கும். எனக்கு தெரிஞ்சது தான் நான் எழுதுவேன் அப்படின்னு எழுதிட்டு இருப்போம். அதனாலதான் மார்க்கு வராது, ஃபுல் மார்க் போட மாட்டாங்க. சரி, நமக்கு கான்ஸ்டியூஷன்ல உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக ஆர்டிகல் நிறைய சொல்லியிருக்காங்களா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஆர்டிகல் தான். எல்லாம் உங்களுக்கு மேம் சொல்லி தந்திருப்பாங்களே ஆர்டிகல், இதெல்லாம் எங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறீங்களா? ஆர்டிகல் 14 தெரியும்ல, ஈக்குவல் பிஃபோர் லா தெரியும். 15 தெரியும். 15ல 3 சப் கிளாஸ் என்னது? விமன் அண்ட் சைல்டு ஸ்பெஷல். ஓகே, விமனுக்கும் சைல்டுக்கும் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் கொடுக்கலாம், ரிசர்வேஷன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் கொடுக்கலாம். அப்போ இது டிஸ்கிரிமினேஷன் இல்லையா? ஆர்டிகல் 14ல ஈக்குவல் பிஃபோர் லான்னு சொல்லிட்டாங்க. 15ல ஜெண்டர் பேஸ் பண்ணியோ, ரேஸ் பேஸ் பண்ணியோ, ரிலீஜியஸ் பேஸ் பண்ணியோ, அதுக்கப்புறம் பர்த் பிளேஸ் பண்ணியோ ஏதோ ஒன்று பேஸ் பண்ணி அவங்களுக்கு இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, பாகுபடுத்தக்கூடாது. ஆனால் 15ல சப் கிளாஸ் 3 வந்து ஏன் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாலின அடிப்படையில் மேலதான் சொன்னாங்க, பாலினம் ஜெண்டரை பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. ஆனால் இங்க ஜெண்டரை பேஸ் பண்ணி ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது சமத்துவமின்மை இல்லையா? பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், நம்ம கிட்ட டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, ஆனா வந்து நேர்மறையான பாகுபாடு தான் நம்மகிட்ட இருக்கு. ஓகே, அப்ப அந்த பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷனை பேஸ் பண்ணி நம்ம ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் வந்து கொடுக்கலாம். அப்படி பார்த்தா நமக்கு ஆர்டிகல் 14 யாருக்கு ஆப்ட் ஆகாது, அவங்களுக்கு பொருந்தாது. எக்ஸப்ஷன் யாருக்கு? பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும். அப்ப பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு பவர் ஏதாவது ஒரு ஆர்டிகல்ல சொல்லியிருப்பாங்க, இம்யூனிட்டி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, தடுப்பு ஆற்றல் அப்படின்னு. ஆர்டிகல் ஏதாவது இருக்கா? ரெண்டு பேத்துக்கும் காமன் ஆர்டிகல் தான். 361 சப் கிளாஸ் 1 361ல 1 இருக்கும். அப்ப அவங்களுக்கு எல்லாம் எக்ஸப்ஷன், ஈக்குவல் பிஃபோர் லா வந்து வராது. நமக்கு ஈக்குவல் பிஃபோர் லா எந்த கண்ட்ரில இருந்து எடுத்திருக்கோம்? ரூல் ஆஃப் லா எதுல இருந்து எடுத்தோம்? இங்கிலாந்தா? அப்படியா? இங்கிலாந்துல ஏவிடைசி சட்டம் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னா யுஎஸ். ஓகே, 16ல சப் கிளாஸ் 1 சப் கிளாஸ் 2 ரெண்டு இருக்கு. அதுல என்னது? நமக்கு பொது வேலை வாய்ப்பு. அப்ப பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல
ஜெண்டரை பேஸ் பண்ணி அதாவது பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்களாம். சரி, வேலை வாய்ப்புல பாலின அடிப்படையில் பாகுபாட்டை தடுக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, 23 ஏதாவது ஆர்டிகல் இருக்கா உமன் சைல்டு ரிலேட்டடா, உமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடா? டிராஃபிக்கிங் ஆஃப் உமன்ஸ் வந்து ப்ரொஹிபிட் பண்ணுது. ஓகேவா, உமன் டிராஃபிக்கிங், நம்ம பெண்களை குழந்தைகளை அவங்கள ஒரு என்னது வியாபார பொருளா வந்து கருதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தடையும் விதிச்சிருந்திருப்பாங்க ஆர்டிகல் 23ல. 24 அப்ப என்னது? சைல்டு லேபர், ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து சைல்டு லேபர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு வியாபார பொருளா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப யாசித்தல், பிச்சை எடுத்தல், அது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா கான்ஸ்டியூஷன்ல? ஆமா சார். ஆமா சார். இந்த ஆர்டிகல் 23 23 23யா? ஓகே, சூசைட் பண்ணிக்கலாமா ஒரு பர்சன்? பண்ணிக்கலாமா? பண்ணக்கூடாது சார். பண்ணக்கூடாதான். No. அவன் உயிர் தானே, அவன் எடுத்துக்கலாம்ல. அப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா சூசைட் பண்றது குற்றம்? சொன்னது இல்லையா? பாருங்களேன். இல்ல இந்த வாழ்வது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஏதோ சொல்லலாம். ஆர்டிகல் 21ல சொல்லியிருந்திருப்பாங்க. 21 வாழ்வதற்கான உரிமை, அதுலதான் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே, டிபிஎஸ்பில ஏதாவது இருக்கா அப்படின்னா 39D வந்து சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 42 நமக்கு சொல்லியாச்சுல, மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது வேலை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டா இருக்கணும், அதுக்கப்புறம் மனிதாபிமான அடிப்படையில பணிச்சூழல் இருக்கணும், மகப்பேறுக்கால உதவிகள் வந்து பண்ணணும். நமக்கு மேட்டர்னல் பெனிஃபிட் ஆக்ட் இந்த வருஷம் 1961. ஓகே, அதோடைய அமெண்ட்மெண்ட் 2017. ஓகே, நம்ம இப்ப தமிழ்நாடு வந்து திருத்தம் பண்ணாங்க கடைசியா 2021. எவ்வளவு மந்த்ஸ் வந்து லீவு தராங்க? 1 year தராங்களா? 12 months வந்து லீவு தராங்க. அடுத்து நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள்ல 51Aல அதுக்குள்ள சப் கிளாஸ் வந்து இ இருக்கும். 5வது சப் கிளாஸ் என்னது சொல்றாங்க? பிரதர்ஹுட், நம்ம சகோதரத்துவம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. 5 பேர் பஞ்ச பாண்டவர்கள் அவங்க தான் வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சகோதரத்துவத்தோட இருக்கணும், பெண்களை வந்து இழிவுபடுத்துதல் வந்து கைவிடணும்னு சொல்லியிருக்காங்க 51Aல. அடுத்து ரிசர்வேஷன், ஏதாவது இடஒதுக்கீடு கொடுக்குறாங்களா அப்படின்னா 243 டியும் டியும். ஓகே, டி வந்து ரூரலுக்கு வரும், டி வந்து அர்பன் நகராட்சியில, உள்ளாட்சியில நமக்கு பஞ்சாயத்து ராஜ்ல வர்றதுதான் 243 டியும் 243 டியும். டி டி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இப்ப ரீசெண்டா 106th அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணது 330A, 332A, 239AA சொல்லுவாங்க. அப்ப 330 என்னது ஆர்டிகல்? 330. அப்படி ஏதோ ஆர்டிகல் இல்லையா? லோக்சபாக்கு அப்புறம் வர மாட்டேது. நாங்க பாதி மட்டும் கமெண்ட் பண்றோம், நீ பண்ணிக்கோ. லோக்சபால இடஒதுக்கீடு யாருக்காக அப்படின்னா SC/ST ரிசர்வேஷன் வந்து லோக்சபால கொடுப்பாங்க. ராஜ்யசபால இருக்கா ரிசர்வேஷன்? ராஜ்யசபால ரிசர்வேஷன் கிடையாது. இன்னும் பார்த்து சொல்றீங்க. SC/ST சீட்டோட அலோகேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு லோக்சபா ராஜ்யசபா வந்து கேட்டிருந்தது கேள்வி.
கேட்டே 2 வாரம் இருக்கும். இன்னும் எனக்கு பார்த்து தேடிட்டே இருக்கிறீங்க. ஓகே, இப்போ லோக்சபால தான் ரிசர்வேஷன் இருக்கும், எஸ்சிக்கு எஸ்டிக்குன்னு தனித்தனியா. அதே மாதிரி ராஜ்யசபால இருக்காது. அப்ப லெஜிஸ்லேச்சர்ல அந்த மாதிரி ஆர்டிக்கல் இருக்கு. என்ன ஆர்டிக்கல்? எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில சொல்றேன், கவுன்சில்ல இருக்கு. 332 ஏவா 332வா? 332 32 ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே அந்த ஆர்டிக்கலுக்கு அப்புறம் தான் உமன் ரிசர்வேஷன் சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ 330 எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷன் அப்படின்னா அடுத்த சப் கிளாஸ் வந்து ஆட் ஆயிருக்கிறது. அதாவது அதுலயே தனியா ஆட் ஆயிருக்கு. 330A வந்து பெண்களுக்கு. அதே மாதிரி தான். அப்ப 331 என்ன ஆர்டிக்கல்? அதுக்கு அடுத்த ஆர்டிக்கல் ஆங்கிலோ இந்தியன். ஆங்கிலோ இந்தியனோட ரிசர்வேஷன். அங்க லோக்சபாலயா ராஜ்யசபாலயா? லோக்சபால. எத்தனை பேர் 331ல? 5 பேரா? 2. ஓகே, அடுத்து இங்க 332 வந்து எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில அப்படின்னா இங்க ஆங்கிலோ இந்தியனுக்கு என்ன ஆர்டிக்கல்? 333. 333. எத்தனை பேரு? ஒருத்தரா? இப்ப இருக்கா ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன்? நோ சார். கிடையாது. 104 எப்ப ரிமூவ் amendment. பண்ணாங்க அது? 104th அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம்? 2019. 2019. அது வந்து 2020ல அமெண்ட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிருந்திருக்கும். ஓகேவா? அப்புறம் என்ன பாலிட்டி கரைச்சு குறிச்சு வச்சிருக்கிறீங்களே? 2020 நவம்பர் 25 ஜனவரி 25ல இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். டேட்டோட கேளு. நீ தான் டேட்டுக்கு போறதானாச்சுங்கிறீங்களா? காலையில தான் சொன்னேன். ரைட்டு. இப்போ பாலிட்டி பிரச்சனை இல்லை. அடுத்து இங்க வந்து 330A வந்து லோக்சபால பெண்களுக்கான இடஒதுக்கீடு. 332A வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில 1/3 இடஒதுக்கீடு. 239AA நமக்கு டெல்லிக்கு லெஜிஸ்லேச்சர் தனியா இருக்கு. அப்ப டெல்லியோடைய சட்டப்பேரவையில பெண்களுக்கான இடஒதுக்கீடு 1/3 இருக்கு. ஓகே, அது போக நமக்கு பெண்கள் எங்காவது டைரக்டா இன்டைரக்டா ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னா 325 ஆர்டிகல். என்னது 325? எலெக்ஷன் கமிஷன்ல வரும். 324 வந்து எலெக்ஷன் கமிஷன். எத்தனாவது பார்ட்? ஆர்டிகல் சாரி பார்ட் வந்து 15. ஓகே, பார்ட் 16 ஒண்ணுங்க. இப்படியெல்லாம் கேட்டேன் நான். சில இருக்கு. ஓகே, ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பார்ட் 16ல சொல்லியிருந்திருப்பாங்க, ரிசர்வேஷன் அந்த மாதிரி. ஓகே, அடுத்த 300A வந்து நம்ம படிச்சிருந்திருப்போம்ல, சொத்துரிமை. லீகல் ரைட்டா ஃபண்டமெண்டல் ரைட்டா? லீகல் ரைட். ரைட் டு ப்ராப்பர்ட்டி இப்போ இருக்கா? லீகல் ரைட்டா இருக்கு சார். லீகல் ரைட்டா இருக்கு. இப்போ எத்தனாவது பார்ட்ல வச்சிருக்காங்க? அப்ப 11th என்னது? சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். சென்டர் ஸ்டேட் ரிலேஷனா? ஓகே, மத்திய மாநில உறவுகள் தான் வந்து பார்ட் 11. 10 டிஃபெக்ஷனா ஆன்டி டிஃபெக்ஷனா? கட்சி தாவல் தடை சட்டம். எஸ்சி எஸ்டி ஏரியாஸா? 10th அப்படியா சொல்லிக்கிறாங்க? எஸ்சி எஸ்டி ஏரியாஸா கட்சி தாவலா? அது ஷெட்யூல். நமக்கு ஒரு பெரிய ஒரு டிசீஸ் இருக்கு. என்ன தெரியுமா? அந்த ஷெட்யூலை தூக்கி பார்ட்ல தூக்கி எழுதி வைக்கிறது, பார்ட்டை தூக்கி ஷெட்யூல்ல எழுதி வைக்கிறது. டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் படிச்சிருப்பீங்களே, அந்த காலத்து ஷார்ட்கட்டு ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கீங்களா? இல்லையா? டியர்ஸ் ஆஃப் வேர்ல்டு பிஎம். ஓகேவா? நம்ம ஷெட்யூலுக்கு அதை தான் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க.
அதை வச்சு எடுங்க. பார்ட் 9 என்னது? பஞ்சாயத் ராஜ். பஞ்சாயத் ராஜ். பார்ட் 8 பிரதேசம். யூனியன் பிரதேசம். பார்ட் 7 இருக்கா? இல்ல சார், நீக்கிட்டாங்க. 1956 படி 56ல நீக்கிட்டாங்க. கேன்சர். பார்ட் 7 வந்து நம்மகிட்ட கிடையாது. பார்ட் 6 ஸ்டேட்டா. பார்ட் 5 வந்து சென்ட்ரல். பார்ட் 4 டிபிஎஸ்பி. டிஎஸ்பி. டிபிஎஸ்பி. 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். Fundamental duties. டியூட்டிஸ். 3 வந்து ரைட்ஸ். 2 சிட்டிசன்ஷிப். 1 வந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி ஆஃப் யூனியன். ஓகே, ஏதோ நிறைய பாலிட்டிக்குள்ள போற மாதிரி இருக்கு. அப்படியே என்ன விட்டா பாலிட்டிக்லயே போயிடும். சரி, நம்ம இதுக்குள்ள நம்ம சப்ஜெக்ட் இதுல நமக்கு எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் உமன் எம்பவர்மெண்ட் முன்னாடி சொல்லியிருந்தாங்கல்ல, எஜுகேஷன் வைஸா அவங்கள டெவலப் பண்ணணும், அடுத்து எக்கனாமிக் வைஸா டெவலப் பண்ணணும், பொலிட்டிக்கல் வைஸா டெவலப் பண்ணணும், இதெல்லாமே சொல்லிடுவாங்க. ஓகே, அப்ப நம்ம அவங்க சொல்லியிருக்க மாதிரி நம்மளும் என்னதான் பண்ணணும், தனித்தனியா தான் படிச்சாகணும். எஜுகேஷனுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, எக்கனாமிக்கா க்ரோத்துக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலா என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க இனிஷியேட்டிவ், கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் என்ன, அது போக அவங்கள வீக் ஆக்குற என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இந்த சொசைட்டில இருக்குள்ள பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாலியல் வன்முறை, அதுக்கப்புறம் வந்து குடும்ப வன்முறை, இந்த மாதிரிலாம் வரதட்சணை கொடுமை, அப்ப இதெல்லாம் வந்து தனியா படிக்கிறோம். அப்ப அந்த உமன் எம்பவர்மெண்ட்ல அந்த கடைசியா வர பார்ட் எல்லாமே அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்கணும், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த ஆர்டர்ல தான் கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நமக்கு எக்கனாமிக் வைஸா எப்படியெல்லாம் உமனை வந்து டெவலப் பண்ணலாம், அது போக அவங்கள ஆண்டர்பிரினர்ஸா மாத்தலாம், பெண் தொழில் முனைவோரா மாத்தலாம் அப்படிங்கிறது ஒரு சில ஸ்கீம் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்ச ஸ்கீமா தான் இருக்கும். அப்படித்தானே சொல்லி ஏமாத்தி கொண்டு வரணும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே சோலாம்பன்னு சொல்றாங்க. இங்கேயும் நமக்கு புரியாத வார்த்தைகளா தான் இருக்கும். நம்ம தான் என்ன பண்ணிக்கணும், அதோடைய மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது வரைக்கும் எப்படி படிச்சோமோ அதோடைய மீனிங் தெரிஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க ஸ்கீம்ஸ் ஒரு ஸ்கீம் எக்ஸாம்ல புதுசாவே வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம படிச்ச வார்த்தைகள் வச்சு அதுல ஒரு சில வார்த்தைகள் வந்து வந்திருக்கலாம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்கீம் இதுவா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்ல தான் நம்ம போடணும். எக்ஸாக்டாலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. சோலாம்பன் எந்த வருஷம்? 1982ல சொல்றாங்க. சோலாம்பன்னு பேர்லயே இருக்கு. ஸ்வான் என்னது? இப்பதான் ஸ்கீமுக்கே போறோம், அதுக்குள்ள கேள்வி கேட்டா என்ன பண்றதுங்கிறீங்களா? சுயமாக. செல்ஃப், சுயமாக. ஓகே, ஓன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்வல் ஆம்பன்னு சொல்றாங்களா? அப்ப அந்த அவல் ஆம்பன் அப்படிங்கிறது என்னது? ரிலையன்ஸ். அப்படியா? கம்பெனி இருக்கா? ரிலையன்ஸ் அப்படின்னு என்னங்க? கம்பெனி வச்சிருக்கிறாங்க, ஏன் அந்த பேர் வச்சாங்க? தற்சார்பு. ஓகேவா? அப்ப நமக்கு செல்ஃப் ரிலையன்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப தற்சார்பு, சார்ந்து இருக்கணும், தன்னையே சார்ந்து இருக்கணும். செல்ஃப் டிபெண்டன்சி அப்படிங்கிறதான் சோழாமனுடைய. இப்ப 1982ல கொண்டு வந்தது. இதுல பெருசா நமக்கு ஸ்கீம் வழக்கம் போல அதே தான். உள்ள கண்டென்ட் ஒன்றும் இருக்க போறது இல்ல. என்ன ஸ்கீம், எந்த வருஷம், உள்ள கண்டென்ட் நமக்கு வழக்கம் போல பெண்களை தொழில் முனைவரை மாத்தணும், பெண்களை பொருளாதார ரீதியா முன்னேற்றணும் அப்படின்னு டைட்டில் வந்து அததான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உள்ள என்ன இருக்கணும், அவங்களுக்கு திறன் பயிற்சி கொடுக்க போறோம், சுய வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம், அவங்களுக்கு ஒன்னா கடன் கொடுப்போம், இல்லாட்டி அவங்கள ஆண்டர்பிரினர்ஸா மாற்றுவோம். இதை தான் பண்ண போறாங்க. அதுதான் வேற வேற பேர்ல இருக்க போகுது.
ஒன்னா உதவித்தொகை கொடுப்பாங்க, இல்லாட்டி தொழில் முனைவரா மாத்துவாங்க, கடன் கொடுப்பாங்க, சுய வேலை வாய்ப்பு உருவாக்கி தரத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லாட்டி திறன் பயிற்சி ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி தருவாங்க. இதே தான் பேர் வந்து டிஃப்ரெண்டா நேம் மட்டும்தான் இருக்கும், உள்ள கண்டென்ட் சேம் தான். அப்ப சோலாம்பன்னா அவங்க செல்ஃப் டிபெண்டன்ஸா இருக்கணும், செல்ஃப் ரிலையன்ஸா இருக்கணும்னு சொல்லியாச்சு. அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். அப்ப பயிற்சி கொடுத்து அவங்களையே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்க வைக்கிறது தான் இது சோலாம்பன் திட்டம் 1982. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். மார்ஜினலைஸ் குரூப்ஸ் ஈஸியா, ஆர்பிஒய் அப்படின்னா திட்டம் எந்த வருஷம்? 2017. 2017. ஏவிஒய்னா 2019 2019 to 25. 2019 to 25, 18 to 25. 19 sir. 2019 to 25. 19 to 25. ஓகேவா, ஞாபகம் இருக்கா? Yes sir. இதுதான். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஏதோ கஷ்டமான டாபிக் நம்ம தனியா உட்காந்து படிச்சோம்னா அந்த மார்ஜினலைஸ் குரூப் எல்லாம் நானுமே இருந்தாலும் படிக்க மாட்டேன். அப்ப அது கஷ்டமான டாபிக் இருக்கிறதுலயே. ஆனா வந்து அதுவே ஞாபகம் இருக்கு, ஏன்னா திரும்ப திரும்ப அதே தான் படிச்சிருக்கோம். அதே தான் இங்கேயும் வந்து ஏதோ உமன் எம்பவர்மெண்ட் வந்து பெரிய டாபிக் மாதிரியே தெரியும். எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் அப்படித்தான் இருக்கும், திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஓகே, சோலாமன் எந்த வருஷம்? 1982. 1982. ஆம்பல் என்னங்க? செல்ஃப் ரிலையன்சஸ். இல்ல, நான் கேக்குற தமிழ்ல சார்பு. சார்பு. புரியல, என்னது? தற்சார்பு. சார்பு. இல்லைங்க, ஐயோ, இந்த தமிழ் இல்லைங்க. நான் கேக்குறது தமிழ் வார்த்தை ஆம்பல் தான் கேக்குறேன். தாமரை. மலர். இந்த கண்டென்ட் எப்படி இருக்குன்னா, இப்ப நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் மூவில நீங்க போங்க போய் வேலையை பாருங்க, எல்லாரும் போற மாதிரிதான் இருக்கு. அது இல்ல, இதுதான். ஆம்பல்னா என்ன மலர்? என்னது? லில்லியா? அல்லி அல்லி புரியல. அல்லி மலர். அல்லி மலரா? ஓகே. அல்லி வேற லில்லி வேறயா? லில்லி இங்கிலீஷ் சார். இங்கிலீஷ்லயா? அதானே, இதுதான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நான் தான் ஒரு வேலை தப்பா சொல்லணும் அப்படின்னு. அல்லி மலர். ஓகே, பாட்டு கேட்டிருக்கிறீங்களா சிவாஜி மூவில? இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க. ஆமா சார். பூம்பாவாயா? இந்த வார்த்தையெல்லாம் எதுல படிச்சிருப்போம் நம்ம? அது என்னது? திருவெம்பாவை, திருப்பாவையா? திருப்பாவையில வருமா? அப்படி திருப்பாவை படிச்சதே இல்லையா ஸ்கூல் புக்ல? ரைட்டு. திருவெம்பாவை வந்து தமிழ் படிக்கும் போது எடுத்து பாருங்க, அந்த பாடல்ல இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இருப்பாங்க. இந்த ஆம்பல் எல்லாமே முக்கியம். சரி, அந்த பாட்டாவது தெரியும்ல? Yes sir. எவ்வளவு டைம் அதுல ஆம்பல் வேணும்? 2. இப்ப 1980. ஓகேவா? அதாவது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஷார்ட்கட் வச்சு படிச்சிடணும், அப்பதான் மறக்காது. இனி அடுத்த டைம் படிக்கும்போது ஷார்ட்கட் தேவையில்லை. எதுக்காக இவ்வளவு தூரம் இங்கேயே நிக்கிறோம்னா 1982 மறந்து போயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சிட்டோம்னா நம்ம கடைசி வரைக்கும் ஷார்ட்கட் கொண்டு போக போறது கிடையாது. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுல 2 டைம் வருதா, அப்ப 1982 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சோழாம்பன் திட்டம் எந்த வருஷம்? 1982. 1982. ஓகேவா? இன்னொன்னு, இதெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்லாம் கிடையாது, முன்னாடி படிச்சிருக்கோம்.
ஷார்ட்கட் வந்து ஒரு சிலதுக்கு தான் வச்சிருப்பேன், ஒரு சிலதுக்கு இருக்காது. அப்பப்ப சொல்றதுதான். ஏன்னா எனக்கு டைம் இருக்கிறப்ப தான் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வந்து எடுக்கிறது கிடையாது. ஓகேவா? அதனால ஷார்ட்கட் வந்து கேவலமா இருந்துச்சுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் கிடையாது. இப்பதான் பிக்சரே எடுத்து போட்டேன், அந்த என்னது பிடிஎஃப் பிக்சரு. ஓகே, அடுத்து ஸ்டெப் திட்டம். ஸ்டெப் திட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1986 to 87. ஓகேவா? 86 எத்தனை வயசுக்குள்ள அப்படின்னா அந்த 86 வருதா, இங்க வந்து 16 வயசு அதுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் பயிற்சி கொடுக்குறாங்க. ஸ்டெப்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சப்போர்ட், எதுக்கோ சப்போர்ட் பண்றாங்க. எதுக்கு? டு ட்ரைனிங். அப்ப ட்ரைனிங்க்கும் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு சப்போர்ட் பண்றாங்க? ட்ரைனிங்க்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும். யாருக்கு? ப்ரோக்ராம் ஃபார் உமன். ஓகே, ஸ்டெப் வந்து கேட்டா அப்ரிவேஷன் இயர், அவ்வளவுதான். இது உள்ள பெருசா கண்டென்ட்லாம் உள்ள போக மாட்டோம். ஸ்டெப்னா எந்த வருஷம்? 86. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்வச் பாரத்ல ஒரு கோட்ஸ் கேள்விப்பட்டிருந்திருப்போம், படிச்சிருக்கீங்களா? நம்ம பிரைம் மினிஸ்டர் சொன்னது. பாரத் அதெல்லாம் யாருங்க ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறீங்களா? தூய்மையை நோக்கி ஒரு அடியா, அப்படிதானுங்க? இல்லையா? அங்கங்க ரோட்ல எழுதி வச்சிருப்பாங்களே கவர்மெண்டோடைய பில்டிங்லாம், தூய்மையை நோக்கிய ஒரு பயணம், தூய்மையை நோக்கிய ஒரு அடி அப்படிலாம் எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஸ்டெப் எதை நோக்கி? தூய்மையை நோக்கியா? நம்ம தூய்மைக்கான திட்டம் எந்த வருஷம் தொடங்கணும்? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. 86. ஓகே, சுற்றுச்சூழல் நம்ம சுகாதாரம் ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கோமா? சிஆர்எஸ்பி ரெண்டையும் சேர்த்து வைக்கல, சேர்த்து ஞாபகம் வச்சிருக்கோம். ஓகே, சுற்றுச்சூழல் சுகாதாரம். அப்ப நமக்கு அதுவும் 1986, சுற்றுச்சூழல் சட்டமும் 1986. தூய்மையை நோக்கிய ஒரு அடின்னு சொன்னோமா? அந்த ஸ்டெப்பை இந்த ஸ்டெப்போட ரிலேட் பண்ணிக்கலாமா? இப்ப ஸ்டெப் திட்டம், சிஆர்எஸ்பி திட்டம், சுற்றுச்சூழல் திட்டம், இந்த மூணுமே 1986. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கலாமா 86ன்னு? வச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறீங்க. சார் ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க சார். தூய்மையை நோக்கிய ஒரு அடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூய்மை இந்தியா திட்டத்துல படிச்சிருந்திருப்போம். படிக்கல, இந்த கோட்ஸ் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. தூய்மையை நோக்கிய ஒரு பயணம், இல்லாட்டி தூய்மையை நோக்கிய ஒரு அடி. அதை என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டெப்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டெப் 2 சானிடைசேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்ப அந்த ஸ்டெப்பை சானிடைசேஷன் கூட ரிலேட் பண்ணிக்கலாம். நம்ம சிஆர்எஸ்பி திட்டம், சென்ட்ரல் ரூரல் சானிடைசேஷன் ப்ரோக்ராம் 1986. அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் சட்டம் 1986. அதே மாதிரி ஸ்டெப் திட்டமும் 1986. புரிந்ததா? இப்பவும் புரியல அப்படிங்கிறீங்களா? ஓகே, அப்ப ஸ்டெப் அப்படின்னா சப்போர்ட் பண்றாங்க. சரி, ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? சப்போர்ட் பண்றாங்க. நம்ம நடக்கணும்னா சின்ன வயசுல ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பாங்களா? அப்படியா? நீங்களா நடந்து வந்துட்டீங்களா? அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாதான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும், எடுத்து வைக்க முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இங்க வந்து சப்போர்ட்னு வரும். ஓகேவா? அந்த எஸ் வந்து சப்போர்ட். இங்க படிக்கும் போது ஜாலியா தான் இருக்கும், எஸ்ங்கிறது சப்போர்ட் அப்படின்னு. ஏன்னா ஒரு வார்த்தை தான் பாக்குறோம். அங்க போய் ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு எப்பவுமே எப்படி ஞாபகம் வைக்கணும்னா ஆப்ஷன் இல்லாம தான் ஞாபகம் வைக்கணும். படிக்கும் போதே ஆப்ஷன் இல்லாம படிச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஆப்ஷனே கேட்க கூடாது. ஏன் அப்படின்னா ஆப்ஷன் இருந்தாதான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப ஸ்டெப் அப்படிங்கிறதுல சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். அப்ப இதெல்லாம் நார்மலான வார்த்தை தான், ஆனா அங்க போய் கன்ஃபியூஸ் ஆயிடும். நமக்கு நார்மலான இயரே கன்ஃபியூஸ் ஆகுமா? 85 86 வரும். பாரதியாரா பாரதிதாசனா தான். அதே மாதிரி இங்க ஸ்டெப்புக்கு எஸ்ங்கிறது சப்போர்ட்டா இல்ல வேற ஏதாவது வார்த்தையான்னு அங்க போய் கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சப்போர்ட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப சப்போர்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் வரும்.
எதுக்காக சப்போர்ட் பண்றாங்க? ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா, எம்ப்ளாய்மெண்ட் தான், எம்பவர்மெண்ட் கிடையாது. அப்ப ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் யாருக்காக? ஃபார் உமன் அப்படின்னு சொல்றாங்க. 1986 சிஆர்எஸ்பி எங்க எங்க நடைமுறைப்படுத்தினாங்க? ரூரல்லையா அர்பன்லையா? ரூரல். ரூரல். அப்ப இங்க ஸ்டெப்ங்கிறது ரூரல்ல வரணுமா அர்பன்லையா? ரூரல்ல தான் வரணும். ஓகேவா, பெண்களுக்கு முக்கியத்துவம் கிராமப்புற பெண்களுக்கு தான். என்ன பண்ண போறாங்க? தொழிற்பயிற்சி தான் இங்கேயும் கொடுக்க போறாங்க. புதுசா வந்து நம்ம எதுவும் படிக்க போறதில்ல, அதே தொழிற்பயிற்சி தான் கொடுக்க போறாங்க. அங்க 86னா இங்க 16 வரணும். 16 வயசு அதுக்கு மேல இருக்கு அவங்களுக்கு. என்ன முறை சாராத தொழிற்பயிற்சின்னு சொல்லியாச்சு. அதுக்குன்னு ஒரு ஆர்கனைஸ்டு ஃபார்ம் எல்லாம் கிடையாது, இதுதான் சொல்லி தருவாங்கிறதுலாம் கிடையாது. அதுதான் முறைசாரா தொழிற்பயிற்சி. அப்ப எந்த தொழில் சார்ந்து அப்படின்னா இப்பதான் சொன்னோம், அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட்லாம் கிடையாது, எந்த தொழில்னாலும் சொல்லி தருவாங்க நமக்கு. அதாவது நம்ம அக்ரிகல்ச்சரில் ஆரம்பிச்சு டெக்னாலஜிஸ் வரைக்கும் என்னென்ன இருக்கோ, கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸ் அது வரைக்குமே சொல்லி தருவாங்க அப்போதைக்கு 1986ல. அதுக்கப்புறம் 3வது திட்டம் ராஷ்டிரிய மகிழா கோஷ் அப்படின்னு இருக்கு. ராஷ்டிரியம்னு என்னது? அப்படியா? ராஷ்டிரியம்னா அடல்தான். தேசியம், நேஷனல். நம்ம இதுல படிச்சிருக்கோம் இல்லைங்க, ஹிஸ்டரி படிக்கும் போதெல்லாம் படிச்சது இல்லையா? ராஷ்டிரம்னு சொல்லி ராஷ்டிர கூடர்கள் ராஷ்டிரம்னு பிரிச்சிருப்பாங்கல்ல. நம்ம பிரிச்சிருக்கிறாங்களா? அப்படி ராஷ்டிரம்னு யாரு பிரிச்சிருப்பா? இப்படியெல்லாம் கேட்டா என்ன பண்றது? விஜயநகரமா? சரி, அதையும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நம்ம வந்து சோழர்கள் படிக்கிறோம் அப்படின்னா, சோழர்கள் பாண்டியர்கள்லாம் படிக்கிறோம்னா அந்த மண்டலம், நாடு, கூற்றம், அந்த வளநாடு அப்படின்லாம் வந்து பாண்டியர்கள்ல வளநாடு வரும், சோழர்கள்ல வளநாடு வராது. நாடு, கூற்றம், கிராமம் அப்படின்னு பிரிச்சு வச்சிருந்திருப்போம். இதுல நமக்கு எங்க ராஷ்டிரம்ங்கிறது எந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல பயன்படுத்தினாங்க, யாருடைய பீரியட்ல? அது வந்து விஜயநகரமா, பாபினியா, சோழர்களா, பாண்டியர்களா, இந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க ராஷ்டிரம் அப்படிங்கிற வார்த்தை. ஓகே, அப்ப ராஷ்டிரம் தேசியம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ராஷ்டிரபதி பவன், ஓகே, அதுதானே சொல்றோம். அப்ப இங்க ராஷ்டிரிய, ஓகே இருக்கட்டும். மகிழானா உமன், பெண்கள். ஓகே, கோஷ்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ட்ரெஷரி. கோஷ்னா நம்ம கேஷ்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ட்ரெஷரியில தானே கேஷ் இருக்கும். அப்ப ஃபண்டு, அந்த கேஷை நம்ம கோஷ்னு எடுத்துக்குவோம், அவ்வளவுதான். அப்ப ராஷ்டிரிய மகிழா கோஷ், RMK அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோஷ் வந்துச்சுன்னா கேஷ்னு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மகிழான்னு வருதுல, ராஷ்டிரிய மகிழா கோஷ் 1993. அதே மாதிரி இன்னொரு மகிழா வரும், மகிழா சம்ரிதி யோஜனான்னு சொல்லுவாங்க, 1993. நம்ம அப்படியே முதல்ல பார்ப்போம். ராஷ்டிரிய மகிழா கோஷ் 1993. கோஷ்னா கேஷ்னு எடுக்கணும். அப்ப ஏதோ கேஷ் ரிலேட்டடா நம்ம ஏதோ படிக்க போறோம். இதுல என்ன மினிஸ்ட்ரி? நம்ம உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்டா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தான் இதை நடைமுறைப்படுத்துறாங்க. என்ன கோஷ்னு படிச்சோமா? ட்ரெஷரி. அப்ப ட்ரெஷரி மூலியமா ஏதோ பண்ண போறாங்க, அவங்க சுய தொழில் தொடங்கணும், அதுக்காக கடன் வசதி. அப்ப அவங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க, நுண்ணிய கடன், மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து பண்றாங்க. ஓகேவா, அவங்களுக்கு கடன் வசதியும் நுண்ணிய கடன் வசதியும் கொடுக்குறாங்க. அதுதான் ராஷ்டிரிய மகிழா கோஷ். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1993. அதே மகிழா சம்ரிதி யோஜனா. சம்ரித்தின்னா என்ன படிச்சிருக்கோம்? அப்படி எதுவும் படிச்சது இல்லையா? செல்வம். அது என்ன திட்டம்? SSYயா? ஏதோ திட்டம் இருக்குங்களா? அது செல்வம் சுகன்யா சம்ரித்தி யோஜனா. சுகன்யா சம்ரிதி யோஜனாவா? அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு திட்டம் பார்த்தோம், என்ன திட்டம்? சுகம்யா பாரத் அபியான். சுகம்யா பாரத் அபியான் வருஷம் 2015. சுகம்யா வந்தாலும் 15 தான், சுகன்யா வந்தாலும் 15 தான். ஓகே, இங்க மகிழா சம்ரிதி யோஜனா, சம்ரிதின்னு சொல்லிட்டாங்களா? அப்ப செல்வம், ஏதோ காசு தான் இதுலயும் கொடுக்க போறாங்க. இதுல அந்த சம் அப்படிங்கிறது நம்ம என்ன வச்சுக்கலாம், இங்க யாருக்கு மட்டும் கொடுக்குறாங்க? பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பெண் தொழில் முனைவோருக்கு கடன் கொடுக்குறாங்க. அந்த சம் தான் யாரு? பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். அப்ப இந்த மினிஸ்ட்ரி வந்து மாத்தி போட்டு வந்துடக்கூடாது,
சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம், சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஓகேவா? அப்போ மகிழா சம்ரிதி யோஜனாங்கிறது 1993. சம்ரிதினா நமக்கு தெரியும், செல்வம் அப்படிங்கிறது வெல்த். என்ன மினிஸ்ட்ரி? நமக்கு சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம், சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி தான். இதுக்கு முன்னாடி ராஷ்டிரிய மகிழா கோஷ் பார்த்தோம். கேஷ் என்ன மினிஸ்ட்ரி? பெண்கள் மற்றும் குழந்தைகள் குழந்தைகள் மேம்பாட்டு மேம்பாட்டு. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். அந்த கேஷ்னு பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணும்? ஓ, அது பணம் அப்படின்னு தோணும். அங்க போய் நிதி அமைச்சகம் தான் அப்படின்னு ஞாபகம் வரும். ஆனா மகிழான் இருக்கு. அப்ப அந்த மகிழாக்கு யாரு? பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தான் தொடங்கியிருக்காங்க. இங்க சம்ரித்தின்னு இருக்கு. அப்ப சம் பீப்புளுக்கு, அப்ப இங்க யாரு? பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு, அவங்கள முன்னாடி கொண்டு வரணும். அதனால சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி தான் இதை செயல்படுத்துறாங்க. 1993. சோலாம்பன் திட்டம் எந்த வருஷம்? 1982. 1982. ஓகே, இது நம்ம என்னன்னா வேகமா போலாம், ஆனா டைம் வேஸ்ட். திரும்ப திரும்ப நம்ம படிச்சுட்டே தான் இருக்கணும். ஓகே, அதனால ஒரு டைம் படிச்சாலும் எப்படி படிக்கணும்? நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணுமா? ஓகே, தெளிவா நல்லா படிக்கணும் அப்படிங்கறத கேப் விட்டு படிச்சீங்கன்னா, கேப் விட்டு சொன்னீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ரெண்டும் எடுத்துக்கோங்க. அப்ப நல்லா படிச்சிடணும். ஒரு டைம் படிக்கிறது தெளிவா படிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு டைம் வந்து படிக்கும் போது டைம் சேவ் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் டைமே டைம் நிறைய கொடுத்து படிச்சிருக்கேன். ஸ்லோவா போற மாதிரி இருக்கா? ஆமாவா? இதோ பாருங்க, ஆமாங்க. பார்த்துக்கோங்க யார் சொன்னதுன்னு, அவங்கள டார்கெட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து சுவசக்தி திட்டம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க யார் சொன்னதுன்னு, நான் பொறுப்பு இல்லை. சுவசக்தி திட்டம் எந்த வருஷம்? சுவசக்தி, சுவனா தனியா இருக்கிறது தான், நம்ம சொல்லியாச்சு. செல்ஃப். சக்திங்கிறது ஓகே, அதுவும் பேரே ஒன்றும் இல்லை. திட்டம்ங்கிறது 1998. இந்த சுவசக்தி திட்டம் வந்து 1998ல தொடங்கினது. யாரு வந்து இதைய செயல்படுத்துறா அப்படின்னா வேர்ல்ட் பேங்க்கும் ஐஎஃப்ஏடியும். ஐஎஃப்ஏடினா இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்னு சொல்றாங்க. ஐஎஃப்ஏடி இது நம்ம நார்த் இந்தியாவில் மட்டும்தான் அது தொடங்கின திட்டம். அதனால சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, இப்படி ஒரு திட்டம் இருந்துச்சுன்னு. பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறாங்கன்னா சுய உதவி குழுக்கள் மூலியமா. அதனால இது தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. என்ன திட்டம்னு ரொம்ப எடுத்தாலாம் போக வேணாம். ஸ்வயம் சித்தா திட்டம் என்ன திட்டம்? சுவலாம்பன் எந்த வருஷம்? 1982. 1982. ஸ்டெப் திட்டம் 86. திட்டத்துல எந்த ஏஜ் சொன்னாங்க? 16. 16. ஓகே. ராஷ்டிரிய மகிழா கோஷ் 1993. 1993. ஓகே. இன்னொன்னு மகிழா சம்ரிதி யோஜனா 1993 தான். 1993. ஓகே. சுவசக்தி 1998. சக்தி ஆபரேஷன் தெரியுமா? அப்படின்னு ஆபரேஷன் சக்தி சக்திக்கு ஆபரேஷன் கிடையாது, ஆபரேஷன் சக்தி அப்படின்னா என்னன்னு படிச்சிருக்கோமா? பொக்ரானா? ஓகே. ஃபர்ஸ்ட் பொக்ரான் டெஸ்டிங் எப்ப? பொக்ரான் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னா என்ன? சைனா வந்து அணு ஆயுதங்கள் பயன்படுத்தி இருந்திருப்பாங்க.
நான் வந்து அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு, அதாவது அதை நம்ம வார்ல எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பயம் காட்டுவோம். ஓகேவா? நம்ம கிட்ட இருக்கு, எங்க கிட்டயே சீப் இருக்கு, நாங்களும் சிறுவான்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான் நியூக்ளியர் டெஸ்ட். நம்ம அணு ஆயுதங்கள் எங்க கிட்ட இருக்கு, ஆனா நாங்க அதை யூஸ் பண்ண மாட்டோம், ஆனா வச்சிருக்கோம், எப்பயாவது தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பயம் காட்டுறதுக்கு தான். ஆனா நம்மளுடைய ஃபாரின் பாலிசியே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ஃபாரின் பாலிசி. அதனால யூஸ் பண்ண மாட்டோம், ஆனா வச்சிருக்கோம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் அது வந்து பொக்ரான் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பொக்ரான்ங்கிறது எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி பீரியட்ல பண்ணிட்டு இருப்பாங்க 1974. யாரு அப்ப பிரைம் மினிஸ்டர்? இந்திரா காந்தி. அப்ப அந்த ஆபரேஷன் பேர் என்னது? ஸ்மைலிங் புத்தர். ஓகேவா? சிரிக்கும் புத்தர்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெண்டாவது டெஸ்ட் வந்து 1998 ஏபிஜே உடைய முன்னிலையில நடந்திருக்கும். அது எங்க நடந்துச்சு? அதுவும் ராஜஸ்தான் பொக்ரான் தான். 1998 ராஜஸ்தான் பொக்ரான்ல ரெண்டாவது ஆபரேஷன் நடந்துச்சு, அணு ஆயுத சோதனை. அது பேர் என்னது? சக்தியா? எந்த வருஷம் சொன்னோம்? 1998. சிவசக்தி திட்டம் எந்த வருஷம்? 1998. ஞாபகம் வச்சுக்கலாமா? இந்த 98 பாருங்க, ஒரு ஷார்ட்கட் சொல்றதுக்கு எங்கெங்கெல்லாம் போக வேண்டியதா இருக்குது. அதாவது இப்படி ஏதாவது லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிலேட் பண்ணி, அதுவும் இதுவும் இந்த சக்தி ஒண்ணுதான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா கடைசியில வந்து அப்படி ஞாபகம் வச்சுட்டு சக்தி தான் கௌதம லவ் பண்றான்னு மாத்தி போட்டு வரக்கூடாது. ஓகேவா? ஷார்ட்கட்டை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். லிங்க் பண்றது பெருசு கிடையாது, மாத்தி லிங்க் பண்ணிடக்கூடாது. அந்த டைலாக்ல வர மாதிரி. ஓகேவா? ஓகே, பாதி பேத்துக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு புரியுது. ஓகே, ஸ்வயம் சித்தா எந்த வருஷம்? 2001. நம்ம 2001ல வேலைவாய்ப்பு திட்டம் ஒண்ணு படிச்சோம். என்ன திட்டம்? இப்படி எல்லாம் கேட்டா என்ன பண்றது? இயரை வச்சிடலாம். SGSY, சம்பூர்ண கிராமின் ஸ்வராஜ்கர் யோஜனா. ஓகேவா? சம்பூர்ணா அப்படின்னா என்னது? முழுமையான. கிராமின்னா கிராமப்புறத்துல. ஸ்வராஜ்கர் அப்படின்னா சுய வேலை வாய்ப்பு. யோஜனானா திட்டம். 2001. அங்க என்ன படிச்சோம்னா, சம்பூர்ணா அப்படிங்கிறது ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இருக்கு, அதுதான் நம்பர் 1 இருக்கு அப்படின்னு ஷார்ட்கட்காக ஞாபகம் வச்சோம். அதே மாதிரிதான் இங்க என்ன ஞாபகம் வைக்க போறோம்னா, சித்தா மெடிசின் தான் நமக்கு நம்பர் 1 இருக்கு, நம்ம யூஸ் பண்றதுல இருந்தாலும் நம்பர் 1 இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சித்தாவும் சம்பூர்ணாவும் வந்துச்சுன்னா 2001 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப படிக்கும் போது லிங்க் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதை ஒரு டைம் படிச்சிட்டோமா, ஃபர்ஸ்ட் டைம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்கட் தேவையில்லை. அப்ப ஈஸியா 2001 எடுத்தாலும் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த லிங்க் பண்றது. அப்ப 2001ல நமக்கு எந்த அமைச்சகம்? மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் தான். உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? வழக்கம் போல சுய உதவி குழுக்கள் மூலியமா ஹெல்ப் பண்ணுவாங்க, சுய வேலை வாய்ப்பு உருவாக்குறவங்க, மைக்ரோ பினான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரூரல் இருக்க ஏழை பெண்களுக்கு தான் இந்த திட்டம். ஸ்வயம் சித்தா ஸ்கீம் 2001. ஓகேவா? சம்பூர்ணா கிராமின் ஸ்வராஜ்கர் யோஜனா 2001. இதுவும் 2001. வெட்டிங் எத்தனை பேருக்குங்க நடக்கும்? 2 பேத்துக்கு. 2 பேரா? ஓகே. வெட் ப்ரோக்ராம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெட் அப்படின்னா உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1982. சுவலாம் பண்ண எப்ப? 1982. 1982. வெட் ப்ரோக்ராமும் 1982 தான். வெட்டிங் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு
2 பேர் தான் இருந்தது, ஞாபகம் வச்சுக்கலாம். இது என்னன்னா அந்த நம்ம ஒண்ணு இல்ல, வெட்டிங் நம்ம பத்திரிகை எல்லாம் அடிப்போம்ல, அதுல டிகிரி எல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்களா, அப்ப அதை அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க ரிலேட் பண்ணுங்க. டிகிரியை மென்ஷன் பண்றாங்க. என்ன டிகிரி அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துல பட்டம் பெற்ற பட்டதாரி தொழில் முனைவோர் அவங்களுக்கு. ஓகேவா? அப்போ உமன்ஸ் அதுல அவங்க சயின்ஸ் அண்ட் டெக் படிச்சிருந்திருக்கணும். அப்ப டிபார்ட்மெண்ட்டும் அதே தான், சயின்ஸ் அண்ட் டெக் டிபார்ட்மெண்ட் தான் இதை செயல்படுத்துறாங்க. 50 உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. 21ல இருந்து 45. நமக்கு மேரேஜ் ஏஜ் என்னது 21 தானே, அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 21ல இருந்து 45குள்ள ஞாபகம் வச்சுக்கலாமா? வெட் ப்ரோக்ராம், உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எந்த வருஷம்? 1980. அதுல ஸ்பெஷலா ஒரு டிகிரி தான் மென்ஷன் பண்றாங்க. என்னது? ஐயோ, அது படிக்கலையே அப்படிங்கிறீங்களா? டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்டா இருக்கணும் அந்த உமன்? சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் படிச்சவங்களா இருக்கணும். என்ன டிபார்ட்மெண்ட் வந்து அதை செயல்படுத்துறாங்க இந்த திட்டத்தை? மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. அதே மத்திய அறிவியல், சென்ட்ரல் சயின்ஸ் அண்ட் டெக் டிபார்ட்மெண்ட் தான் வந்து செயல்படுத்துறாங்க. 50 பேத்துக்கு தொழில் முனைவோர் பயிற்சி கொடுக்கறது. எந்த ஏஜுக்குள்ள இருக்கணும் அவங்க? 45. 45. 21 to 45குள்ள இருக்கும். ஓகேவா? நமக்கு மேரேஜ் ஏஜ் 21 மாத்தணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பில் பாஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. யாருங்க அது? ஜெயா ஜெட்லி கமிட்டி. நடைமுறை ஆயிடுச்சா? ஓ சார். இல்லையா? அப்ப இப்ப எவ்வளவு இருக்கு? பாய்ஸுக்கு 18. 21, கேர்ள்ஸுக்கு 18. பாய்ஸுக்கு 21, கேர்ள்ஸுக்கு 18. சரி, இதை யாரு சொன்னா? எந்த ஆக்ட்ல சொல்லியிருக்கிறாங்க? அதெல்லாம் யாருங்க தெரியும், ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா? அப்படியா? ஹிந்து மேரேஜ் ஆக்ட் இருக்கு தெரியுமா? இந்து திருமண சட்டம்னு ஒண்ணு இருக்கு, படிச்சிருக்கிறீங்களா? ஓகே. உடனே எனக்கு மெசேஜ் பண்ணக்கூடாது. டிஸ்கிரிமினேஷன் வந்து இங்க சமத்துவமின்மையா இருக்கு, அது ஏன் இந்து திருமண சட்டம்னு சொல்றீங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஒவ்வொரு மதங்களும் அவங்களுக்குன்னு தனித்தனியா திருமண சட்டங்கள் வச்சிருக்காங்க. அந்த 1821ங்கிறது இந்து திருமண சட்டம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு 2006 குழந்தை தொழிலாளரா குழந்தை திருமண சட்டமா? குழந்தை திருமண சட்டம் எந்த வருஷம்? 2006. அதுலயும் என்ன சொல்லியிருக்காங்க? 1821 சொல்லியிருப்பாங்க. ரீசெண்டா சொன்னது 1821 குழந்தை திருமண தடை சட்டத்துல சொல்லியிருக்காங்க 2006. அதுக்கு முன்னாடி 14 ஒருத்தர் பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தார். 1418 அக்பர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஹர்பிலாஸ் சார்தா சொல்லியிருந்தாங்க. 1416 சொல்லியிருந்தாங்க. ஹர்பிலாஸ் சார்தா சட்டம் எந்த வருஷம்? 1929. டேட் ஏதாவது இருக்கா? செப்டம்பர் 28. செப்டம்பர் 28ல 1929ல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. 1930 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது நடைமுறையானதா வேணா 1930 நமக்கு ஆக்ட் வந்து 29 தான். ஓகேவா? செப்டம்பர் 28 ஹர்பிலாஸ் சாரதா சட்டம். அதுதான் வந்து முறையா நமக்கு கமிட்டி போட்டு ஒரு சட்டமா வந்தது. அதுக்கு முன்னாடியெல்லாம் பேப்பர் அளவுல மட்டும் இருந்திருக்கும். நம்ம படிச்சிருக்கோம்ல, ஐஎன்எம்ல நீங்க படிச்சிருப்பீங்க. 10 வயசு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி திருமண வயது வந்து யாரு ரெக்கமெண்ட் பண்ணது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல? யாரு? ஈஸ்வர சந்திர வித்யாசாகரா. ஓகே. எத்தனை வயசு? 10 வயசா? 1860ல 10 வயசா இருந்திருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் 12 வயசா மாறி 71.
12 வயசு எப்போ மாறிச்சு? 1891. ஓகே, வேற ஏதாவது சேஞ்ச் இருக்குமா? 13 வயசா மாறி இருந்திருக்குமா? 1925. 1925. ஓகே, ஓகே, இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? எடுத்து வந்திருப்பாங்க. அவங்கதான் ஐயனம் எடுத்து வந்திருப்பாங்க, புலி. ஓகே, இதுல வெட் ப்ரோக்ராம் எந்த வருஷம்? 1992. 1892 1982? 1982. 1982. சரி, ஓகே. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க? டிகிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்க டிபார்ட்மெண்ட்? சயின்ஸ் அண்ட் Science and Science டெக்னாலஜி. and சயின்ஸ் அண்ட் tech. டெக். சரி, ஓகே. அடுத்து MCY அப்படின்னு சொல்றாங்க, மஹிளா காயிர் யோஜனா. இந்த காயிருங்கிற வார்த்தை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கான். இந்த நார் தொழில் பெட் ஆடெல்லாம் வரும், பார்த்துருக்கீங்களா? நார், தேங்காய் நார். காயிர் அப்படின்னா தேங்காய் நார்ல செஞ்ச பெட். அது பெட்டுக்கெல்லாம் போடுவாங்களா தேங்காய் நார்? இருக்கும். சார் அதுதான் அந்த பேரே காயிர் அப்படின்னா வச்சிருந்துருப்பாங்க, பெட்டோட நேம். இப்போ மஹிளா காயிர் யோஜனா அப்படின்னா தேங்காய் நார்னு வருமா? அப்படியா? MSME டிபார்ட்மெண்ட் தான் இது, பெண்களுக்கான திட்டம் தான். அந்த என்ன சொன்னீங்க காயிர்னா? எண்ணெய் நார், தேங்காய் நார். தென்னை நார். அந்த நாறு தான் 4. ஓகே, 1984. MSME டிபார்ட்மெண்ட் தான் அதை செயல்படுத்தாங்க. தென்னை நார் தொழில பெண்களுக்கான சுய வேலை வாய்ப்பு உருவாக்குறது. அப்ப அதுல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதுக்கான பயிற்சி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மானியம் கொடுக்கறது. அப்ப மஹிளா காயிர் யோஜனா எந்த வருஷம்? 1994. இந்த 1994 நம்ம பல இடத்துல இதோட படிச்சிட்டோம். தோட்டா ஆக்ட் எந்த வருஷம்? டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994. மக்கள் தொகை சட்டம் அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம்? 1994. குடும்ப கட்டுப்பாட்டு மையம் தமிழ்நாடு சங்கம் 1994. ஓகே, 1994. PCPNT Act PCPNDT 1994. PCPNDT-னா Conception, diagnostic test. டயக்னோஸ்டிக் டெக்னிக்கா? டெஸ்டா டெக்னிக்கா? Test, sir. டெஸ்டா? அப்படியா? நான் டெக்னிக் படிச்ச மாதிரி இருக்கேன். டெக்னிக் தாங்க. ஓகேவா? டெஸ்ட் வராது, அவங்க எடுக்கிறது தான் டெஸ்ட். இந்த டெக்னிக்கை வந்து பேன் பண்ணியிருப்பாங்க 1994. ஓகே, டே திட்டம் எங்கேயோ படிச்சிருக்கோமா? PCPNDT-னா என்னது? 1994 ப்ரிவென்ஷன் கன்செப்ஷன். ஓகேவா? ப்ரிவென்ட் பண்றது, கன்செப்ஷன் அண்ட் ப்ரீநாட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக். ஓகேவா? ப்ரிவென்ஷன் அதாவது ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீநாட்டல் எல்லாமே முன்கூட்டியே பாலினம் கண்டறிதல். ப்ரீ கன்செப்ஷன் PRE கன்செப்ஷன் அண்ட் ப்ரீநாட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக். அந்த நாட்டல் ஆன்டிநேட்டல் கேர் எந்த திட்டம்? PMSMY. PMSMY அப்படின்னா SMA கிடையாதா? ஓகே, SMA. ஓகே, அப்படின்னா PMSMA பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரித்வா அபியான். சுரக்ஷித் மாத்ரித்வா அபியான். மாத்ரித்வானா மதர்ஹுட், அபியான் திட்டம். சுரக்ஷித்னா ப்ரொடெக்ஷனா? அதானே சுரக்ஷித்னா பாதுகாப்பான.
மாதృత్వాன பாதுகாப்பான மதர்ஹுட், பாதுகாப்பான அந்த தாய்மை காலத்துக்கான திட்டம் தான் வந்து எந்த மாசம், சாரி எந்த டேட்டு, 9th day. ஒவ்வொரு மந்த்தும் 9th டேட் அப்ப 9 மாசமும் செக் பண்றது, மினிமம் 4 ஆன்டிநேட்டல் கேர் வந்து போயிருக்கணும் டெஸ்ட்டுக்கு. ஓகே, இங்க டே திட்டம் நம்ம படிக்கிறோம். டேனா தீனதயாள் அந்தியோதயா யோஜனா. இது நம்ம படிச்சிருக்கோம்ல, இது ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சிருக்கோம். தீனதயாளையும் யாரையும் வாழ வைக்கணும்? Swarna Purna Jayanti. Swarna ஜெயந்தியும். Jayanti. ஓகே, ஜெயந்தியையும் தீனதயாளையும் வாழ வைக்கணும் அப்படின்னா ஆரம்ப காலத்துல 1999ல ஸ்வர்ண ஜெயந்தி ஸ்வராஜ்கர் யோஜனாவா இருந்திருக்கும். அப்ப நமக்கு பொன்விழா 50 ஆண்டுகள் வந்து சுதந்திரம் கிடைச்சு 50 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கும் 47ல இருந்து 97க்கு. அது அர்பன்ல 97ல தொடங்கி இருப்பாங்க, ரூரல்ல 99 ஸ்வர்ண ஜெயந்தி. அப்ப ஸ்வர்ணம் தங்கம் பொன்விழா சொல்லியாச்சு. 1999ல அந்த திட்டம் தான் NRLM திட்டமா மாறி இருந்திருக்கும், நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், தேசிய ஊரக வாழ்வாதார திட்டமா மாறி இருந்திருக்கும் 2011ல. 2015ல நேம் சேஞ்ச் ஆயிருந்திருக்கும், தீனதயாள் அந்தியோதயா யோஜனா. தீனதயாள் அப்படிங்கிறது ஒரு பர்சன், அந்தியோதயான்னா கடைசியில இருக்கவனையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்தியோதயா யோஜனானா நமக்கு தெரியும். அப்ப வறுமை ஒழிப்புக்கான ஒரு திட்டம் தான் இது. 2 பார்ட்டா செயல்படுத்துறாங்க, ரூரல் அர்பன். ரூரல்ல NRLM, அர்பன்ல NULM. 2011 2013 நமக்கு இதுல உள்ள பெருசா கண்டென்ட்லாம் இருக்காது. ரூரல்ல பார்த்தோம்னா 1999ல ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனாவா இருந்துச்சு, NRLM. அதுக்கப்புறம் 2015ல நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சுய உதவி குழுக்கள் அமைக்கணும், அவங்களுக்கு திறன் பயிற்சி கொடுக்கணும், வேலை வாய்ப்பு பயிற்சி கொடுத்ததுக்கு அப்புறம் வங்கி கடன் கொடுத்து அவங்க பொருளாதார ரீதியா மேம்படுத்துறது தான் இந்த நோக்கம். அர்பன்லயும் அதே தான் பண்ண போறாங்க, நகர்ப்புறத்துல பண்ண போறாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் புதுசா இல்லை. அப்ப டே திட்டம்னா 2015 நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம திட்டம் அப்படிங்கிறது அடுத்து ஸ்வெப். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அது ஞாபகம் இருக்கா? ஸ்வெப் அப்படிங்கிறது செஃப்னு ஞாபகம் வச்சிருந்திருப்போம். செஃப் தான் என்ன பண்ணுவாங்க, நின்னுட்டு சமைப்பாங்க, தலையில ஹேட் போட்டிருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி இந்த ஷார்ட்கட் முன்னாடியே சொல்லியிருந்திருப்போம், ஆனா எதுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. ஸ்வெப் அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப் வில்லேஜஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம். ஓகேவா? 2016. இது ஏன் நம்ம செஃப்னு ஞாபகம் எடுத்துக்கலாம், செஃப் தான் நின்றுட்டு சமைப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன திட்டம்னா ஸ்டாண்டப் திட்டம் 2016. தலையில என்ன பண்ணியிருப்பாங்க, ஹேட் போட்டு இருந்திருப்பாங்க. அப்படின்னா மஹிலா இ ஹேட். நமக்கு மஹிலா இ ஹேட் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ற ஒரு போர்ட்டல். ஓகே, நமக்கு மஹிலா இ ஹேட் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங்காக பெண் தொழில் முனைவோர்கள் வந்து சுய உதவி குழுக்கள் மூலியமா நமக்கு எப்படி மதி சந்தை இருக்கு, அந்த மாதிரி வந்து நார்த்ல சென்ட்ரல் கவர்மெண்டோடைய திட்டம் என்னன்னா மஹிலா இ ஹேட். தலையில ஹேட் போட்டு இருந்திருப்பாங்க. ஓகே, மஹிலா இ வாலண்டியரும் வந்து நமக்கு போலீஸ் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, அதுவும் வந்து 2014 தான். ஃபர்ஸ்ட் இது 3 ஞாபகம் வச்சுக்கலாம். செஃப் தான் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, தலையில ஹேட் போட்டு இருந்திருப்பாங்க, நின்றுட்டு தான் சமைப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப செஃப்க்கு பதிலா ஸ்வெப் 2016, ஸ்டாண்ட் அப் திட்டம் 2016, மகிழா இ ஹேட் அப்படிங்கிறது 2016. ஓகேவா? ஸ்டெப் திட்டம் இந்த வருஷம் 1986. 1986. எந்த ஏஜ்? 16. ஓகேவா? இங்க வந்து ஸ்வெப் எந்த வருஷம்னா 2016ல. ஓகேவா? செஃப், அந்த ஸ்வெப்பை செஃப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த திட்டத்தோடைய ஒரு பார்ட், NRLM உடைய ஒரு பார்ட் தான். புதுசா ஒன்றும் சொல்ல போறது இல்லை. விவசாயம் அல்லாத துறைகள்ல தொழிற்பயிற்சி கொடுக்கணும், வேலை வாய்ப்பு உருவாக்கணும், நிதி உதவி கொடுக்கணும், சுய உதவி குழுக்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். உள்ள கண்டென்ட் எதுவுமே புதுசு கிடையாது, பேர் மட்டும்தான் வேற வேறையா வருது. உத்தியோகினி திட்டம். உத்தியோகினி திட்டம்னா என்னது, வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸ்மைல் திட்டம் எந்த வருஷங்க? 2022. 2022. எதுக்கு அப்படின்னு ஸ்மைல் திட்டம்னா? ஸ்மைல் திட்டம் எதுக்கு?
ஆப்ரேஷன் ஸ்மைல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? ஆப்ரேஷன் ஸ்மைல், ஆப்ரேஷன் முஸ்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்கான் அப்படின்னா ஸ்மைல் தான். 2014 தொடங்கினது. மிஸ்ஸிங் சைல்டு வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக அவங்கள வந்து கண்டுபிடிச்சு அவங்களுடைய பேரண்ட்டை ஒப்படைக்கிறது தான் ஆப்ரேஷன் ஸ்மைல். இப்போ வரைக்கும் செயல்பட்டு தான் இருக்கு. எந்த பிளேஸ்லனாலும் மிஸ் ஆயிருந்திருக்கலாம். அதை கண்டுபிடிச்சு அவங்களுடைய பேரண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் தொடங்கினது காசியாபாத்ல தொடங்கி இருந்திருப்பாங்க. 2014 காசியாபாத்ல ஆப்ரேஷன் ஸ்மைல். ஸ்மைல் திட்டம்னு கேட்டா நம்ம மார்ஜினலைஸ் குரூப்ஸுக்கு, டிரான்ஸ்ஜெண்டருக்கா இருக்கலாம், யாருக்கானாலும் இருக்கலாம். 2022 இது வந்து ஆப்ரேஷன் ஸ்மைல் 2014 தொடங்கினது. இப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, உத்தியோகினி வேலை கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆகுது, ஆப்ரேஷன் ஸ்மைல், ஸ்மைல் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2014 ரெண்டுமே. ஆப்ரேஷன் ஸ்மைலுங்கிறது மிஸ்ஸிங் சில்ட்ரனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஆப்ரேஷன் ஸ்மைல் காசியாபாத்ல தொடங்கினாங்க 2014. இது வந்து உத்தியோகினி திட்டம், வேலை வாய்ப்பு கொடுக்கறது, அவங்கள தொழில் முனைவோரா மாத்துறது 2014. அதாவது உத்தியோகினா வேலை வாய்ப்பு எப்படி உருவாக்குறது, வட்டி இல்லாத கடன் கொடுக்கறது, 3 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம் 18 இருந்து 55 வயசு வரைக்கும். இந்த ஏஜ் எங்கேயோ தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு திட்டத்துக்கு பார்த்த மாதிரியே இருக்கா? ஏஏபிசி அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம்ல படிச்சு வந்திருப்போம். 18 இருந்து 55 வயசுக்குள்ள. அதே மாதிரி இங்கேயும் 88 சிறு தொழில்கள் வந்து தொடங்கலாமா 18 இருந்து 55. அப்ப உத்தியோகினி திட்டம் இந்த வருஷம் 2014. ஓகே. ஆபரேஷன் ஸ்மைல் இந்த வருஷம் 2014. ஸ்வெப் திட்டம் இந்த வருஷம் ஸ்வெப் 16. ஓகேவா. ஸ்வெப் திட்டம், செஃப் தான் நின்றுட்டு சமைப்பாங்க. ஸ்டாண்டப் திட்டம் 2016 அப்படின்னு பார்த்தோம். ஸ்டெப் திட்டம் இந்த வருஷம் 1986. ஞாபகம் இருக்கு. ஓகே. அடுத்து முத்ரா யோஜனா. முத்ரானா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி 2015 ஏப்ரல் 8. இது நம்ம நிறைய டைம் படிச்சிட்டோம். எம்ப்ளாய்மெண்ட்லயே சிறு தொழில் முனைவோருக்கு கடன் கொடுக்கறதா. 4 வகையான கடன், சிசு, கிஷோர், தருண், தருண் பிளஸ். சிசுல 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் தருவாங்க. கிஷோர்னா, அதாவது சிசுனா குழந்தை, கிஷோர்னா அடலசன், அதுக்கு மேல மேல் அப்படின்னா தருண், தருண் பிளஸ்னா அதுக்கு மேல வயசு. அப்ப சிசுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும், கிஷோர்னா 5 லட்சம், தருண்னா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும், தருண் பிளஸ்னா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும். இதுல உமன் எம்பவர்மெண்ட் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஆல்ரெடி படிச்சிருக்கோம். 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டி இல்லாம கடன் தருவாங்க. பிணையம் இல்லாத கடன் சொல்றாங்க. இதுல முத்ரா யோஜனால பெண்களுக்கு. மகிழா இ ஹேட் எந்த வருஷம்? மகிழா இ ஹேட் 2016. ஓகேவா. மகிழா இ ஹேட், ஹேட்னா என்னன்னா மார்க்கெட். ஓகேவா. அப்ப சுய உதவி குழுக்கள் வந்து அவங்க உற்பத்தி செஞ்ச பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து மகிழா இ ஹேட். செஃப் தான் வந்து நின்றுட்டு சமைப்பாங்க, தலையில ஹேர் போட்டிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, தொப்பி. ரெண்டுமே 2016 3 திட்டமுமே. இப்ப பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு அமைச்சகம் தான். இடையில எந்த ஒரு புரோக்கர்ஸும் இருக்க மாட்டாங்க. இடைத்தரகர் இல்லாத, கட்டணம் இல்லாம நம்மளுடைய பொருட்களை சந்தைப்படுத்தலாம். தமிழ்நாட்டுல இந்த திட்டம் பேர் என்னது? சுய உதவி குழுக்கள், மதி. ஓகே. தமிழ்நாட்டுல மதின்னு சொல்றாங்க, இங்கே மகிழா இ ஹேட். ஸ்டாண்டப் திட்டம் எந்த வருஷம்? January 6, 2016. ஓகே. 2016. ஸ்டார்ட் அப்னா 16 பொங்கல்லே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஜனவரி 16 2016 ஜனவரி. இது வந்து ஏப்ரல் 5 2016 தான். எஸ்சி எஸ்டி பெண் தொழில் முனைவோர்களுக்கு கடன் உதவி கொடுக்கறது. ஓகேவா. அதுதான் ஸ்டார்ட் அப். அப்ப அப்படியே இதையும் ரிலேட் பண்ணிக்கலாமா? செஃப் தான் நின்றுட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
தலையில வந்து தொப்பி போட்டிருப்பாங்க. ஓகேவா? அப்ப செஃப் தான் தலையில தொப்பி போட்டு நின்றுட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஸ்வெப் 2016, மகிழா ஹி ஹாட் 2016, ஸ்டாண்ட் அப் திட்டம் 2016, ஸ்டார்ட் அப் திட்டம் 2016. April 5 SCST பெண் தொழில் முனைவோர்களுக்கு கடன் கொடுக்கறது 1 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் தருவாங்க. 10 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு பேங்க்குக்கு ஒருத்தருக்காவது கடன் தரணும். ஒரு பிரான்ச்சுக்கு என்ன தொழில் தொடங்கணும்னா என்ன தொழில்னாலும் தொடங்கலாம். ப்ரொடக்ஷன், நமக்கு சர்வீஸ் செக்டர், கமர்ஷியல் எதுனாலும் தொடங்கிக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான் கடைசி 2 ப்ரோக்ராம் இதோட நம்ம முடிச்சிடலாம். வெப், ஓகேவா? வெட் ப்ரோக்ராம் எந்த வருஷம் படிச்சோம்? வெட் பி திட்டம் 1982. 82. இன்னொன்னு போர்ட்டல் பிளாட்ஃபார்ம் எது வந்தாலும் 2018 போட்டுருங்க. மேக்சிமம் அப்படித்தான் இருக்கும். ஒரு சிலது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அதாவது போர்ட்டலோ இல்ல பிளாட்ஃபார்மோ வந்துச்சுன்னா 2018 ஞாபகம் வச்சுக்கோங்க. உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் 2018 உமனுக்குன்னு ஒரு தொழில் முனைவோருக்கான தளம். அப்ப அதுல 3ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. தொழில் முனைவோரை அதிகரிக்கிறதுக்காக இச்சா சக்தி, கியான் சக்தி, கர்மா சக்தி. இச்சானா என்னது? ஆசை. ஓகேவா? அப்ப பெண் தொழில் முனைவர்கள் வந்து என்ன தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தொழில் தொடங்குறது தான் இச்சா சக்தி. கியான்னா அறிவு. அப்ப அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற தொழிலை அறிவை பயன்படுத்தி எப்படி தொழிலை முன்னேற்றம் பண்ணலாம் அப்படிங்கிறது. கர்மானா தொழில் முனைவோருக்கு உதவி செய்யறது. நம்ம கர்மா முன்னாடி பண்ணது திரும்ப கிடைக்குங்கிறது. அப்ப நமக்கு தொழில் முனைவோருக்கு உதவி செய்யறது. அப்ப இச்சா சக்தினா நம்ம ஆசைப்பட்ட தொழில் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தொடங்குறது தான் இச்சா சக்தி. கியான் சக்தினா அறிவு. கியான்னா அறிவு, ஞானம் சொல்றோம்ல அதுதான். அப்ப அறிவு சார்ந்தது நம்ம எப்படி வந்து தொழிலை வளர்த்து எடுக்கலாம். அடுத்து கர்மா சக்தினா நம்ம பழைய ஹெல்ப் பண்ணது திரும்ப கிடைக்கும். இப்போ தொழில் முனைவோருக்கு உதவி செய்யறது தான் வந்து கர்மா சக்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3மே எதுக்குள்ள இருக்கு? உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம்குள்ள 2018. அதே உத்யம் சாஹி போர்ட்டல் இருக்கு. இப்பதான் பார்த்தோம். போர்ட்டல்னு வந்துச்சுன்னா 18 போர்ட்டலாம். 2018 பெண் தொழில் முனைவோருக்கான ஒரு போர்ட்டல் இது. நம்ம உமன் ரிலேட்டடா ஆண்டர்பிரினர்ஷிப், நம்ம ஆண்டர்பிரினர்ஸுக்கு தேவையான ஸ்கீம்ஸ், என்னென்ன பாலிசிஸ் இருக்கோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த போர்ட்டல் எடுத்துக்கலாம். உத்யம் சஹி போர்ட்டல். அப்ப இங்க சஹின்னா பெண்கள் எடுத்துக்கலாம். அப்ப உத்தியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப தொழில் முனைவோருக்கான பெண் தொழில் முனைவோருக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு போர்ட்டல் தான் இது. ட்ரெட் அப்படிங்கிறது ட்ரேட் ரிலேட்டட் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்னு சொல்றாங்க. ட்ரெட். ஓகேவா? இது நம்ம ஷார்ட்கட் நம்ம பின்னாடி படிப்போம். இன்னும் ஹெல்த் ரிலேட்டடா உமன்ஸோடைய ஹெல்த் இருக்கும், சானிடைசேஷன் அண்ட் ஹெல்த். அது படிச்சதுக்கு அப்புறம் இந்த ட்ரெட் வந்து ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். ட்ரெட் அப்படிங்கிறது ட்ரேட் ரிலேட்டட் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ். அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். இந்த பெண்கள் சார்ந்த சுகாதார திட்டங்கள் என்ன இருக்கு அப்படின்னு அதோட சேர்த்து இந்த ஷார்ட்கட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு ட்ரெட்னா 2017 மட்டும் ஞாபகம் வைங்க. ட்ரேட் ரிலேட்டட் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் 2017 என்ன பண்றாங்க? ட்ரெட்ல தொழில் முனைவோர், வர்த்தகம் தொடர்பான தொழில் முனைவோருக்கான மேம்பாட்டு உதவி திட்டம், கடன் கொடுக்கறது தான், பயிற்சி கொடுக்கறது தான் இதுலயும் பண்ண போறாங்க. தேனா சக்தி. தேனான்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேங்க்குக்கு தான் சார். தேனா பேங்க். ஓகேவா? தேனா பேங்க் வந்து இப்ப எதோட மெர்ஜ் ஆயிருக்கு? 11th புக்ல இருக்குங்க. 11th 12th வங்கியல் லெசன்ல கொடுத்துருந்துருப்பாங்க. லிங்க்டு வித் பேங்க் ஆஃப் பரோடா 2019. ஓகே, 2019 தேனா சக்தி பேங்க், தேனா பேங்க் தான் என்ன ஆயிடுச்சு? பேங்க் ஆஃப் பரோடாவோட மெர்ஜ் ஆச்சு. ஆக்சுவலா பேங்க் ஆஃப் பரோடாவோட அந்த வருஷம் 2 பேங்க் மெர்ஜ் ஆயிருக்கும். விஜயா பேங்க்கும் தேனா பேங்க்கும். ஓகேவா? பேங்க் ஆஃப் பரோடா 2019. அதே வருஷம் தான் 2019 தான் திட்டமும் தேனா வங்கியால தொடங்கப்பட்டது. பெண்களுக்கு நிதி உதவி கொடுக்கறது தான் இது. அதாவது 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தருவாங்க. 0.25% வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி விகிதத்துல 0.25 வந்து சலுகையாக வந்து கொடுக்குறாங்க. அதுதான் தேனா சக்தி திட்டம். 2019 விஜயா வங்கியும் தேனா பேங்க்கும் சேர்ந்து பேங்க் ஆஃப் பரோடாவோட மெர்ஜ் ஆச்சு. 2019 அந்த வருஷம் தான் இது. கடைசி 2 திட்டங்கள் AMSYன்னு சொல்றாங்க. அதை எப்படி ஞாபகம் வச்சலாம்? படிச்சா என்ன வருது? AMSY அம்சின்னு வருதா? அந்த அம்சி திட்டம் எதுக்காக அப்படின்னா ஆதிவாசிக்காக. அப்ப ஆதிவாசி மகிழா சசக்திகரன் யோஜனா அப்படின்னு சொல்றாங்களா?
அப்ப சசக்திகரன் அப்படின்னா என்ன மீனிங்? எம்பவர்மெண்ட். ஓகேவா? அம்சின்னா ஆதிவாசி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அம்சின்னா இங்க ஆதிவாசி எடுத்துடலாம். மகிழா எடுத்தாச்சு. சசக்திகரன் யோஜனா, சசக்திகரன் அப்படின்னா எம்பவர்மெண்ட். அப்ப நமக்கு பழங்குடியினர் பெண்களை பொருளாதார ரீதியா மேம்படுத்துறதுக்கான திட்டம் தான் இது 2020. ஓகேவா? சசக்திகரன் அப்படியே அந்த ரெண்டு டைம் வரனால 2020 இதே மாதிரி வரணும். ஏதோ 2 டைம் ஏதோ ஒரு நம்பர் வரணும். 2020 ஞாபகம் வச்சுக்கோங்க. பழங்குடியினர் பெண்களுக்கான பொருளாதார ரீதியா மேம்படுத்துறது. இதுல என்னது? கடன் கொடுக்கறது தான் வழக்கம் போல. எவ்வளவு வட்டி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது யாரு கடன் கொடுப்பா அப்படின்னா NSTFDCன்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணு இல்ல, அந்த எண்ணுங்கிறது காமனான வார்த்தை தான், FDCங்கிறது காமனான வார்த்தை தான். இடையில ST SC BC எதை ஆட் பண்றாங்களோ அதை மாத்திக்கணும், அவ்வளவுதான். அப்ப NSTFDC அப்படிங்கிறது நேஷனல் ஷெட்யூல்ட் ட்ரைப் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்றாங்க. இதே மாதிரி SCக்கு BCக்கு தனித்தனியா இருக்கு. தேசிய பட்டியல் பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகம் அப்படி மூலியமா கடன் தரதுதான் ஆதிவாசி மகிழா சசக்திகரன் யோஜனா. எந்த வருஷம்? 2020. 2020. ஓகே, அடுத்து இன்னொன்னு உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது பிளாட்ஃபார்ம் 2018. ஓகே, பிளாட்ஃபார்ம் போர்ட்டல் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இந்த வருஷம் 2018 வரும். ஓகேவா? இங்க என்னது? ப்ரோக்ராம் 2024 பெண் தொழில் முனைவோர்களுக்கு NSDC மூலியமா நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எப்ப தொடங்குனாங்க? தேசிய திறன் மேம்பாட்டு கழகம் 2008 தொடங்கினாங்க. 2024 உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் தொடங்கினாங்க. அது மூலியமா உங்களுக்கு தொழிற்பயிற்சி கொடுக்கறது 25 லட்சம் பேருக்கு. இதுதான் நமக்கு உமன் எக்கனாமிக் வைஸ் வந்து எம்பவர்மெண்ட் கொடுக்கறதுக்கான திட்டம். இயர் மட்டும் கேட்குறேன், மறுபடியும் நாளைக்கு கிளாஸ்ல ரிவிஷன் பண்ண தான் போறோம். இப்போ படிச்சது இயர் மட்டும் கேட்டுறேன். அந்த 10 ஸ்கீமுக்கு சோலாம்பன் ஸ்கீம் எந்த வருஷம்? 1982. ஓகே, 1982. ஸ்டெப் திட்டம் எந்த வருஷம்? 1986. ஓகே, ராஷ்டிரிய மகிழா கோஷ் எந்த வருஷம்? 1993. ஓகே, மகிழா சம்ரித்தி யோஜனா 1993. சுபசக்தி எந்த வருஷம்? சக்தின்னு வருது. 98. ஆபரேஷன் சக்தி 98, சுபசக்தியும் 98. ஸ்வயம் சித்தா திட்டம், ஸ்வயம் சித்தா 2001. ப்ரோக்ராம் உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட். எத்தனை பேருக்கு? 2 பேர் தான். 1982. MCY திட்டம் மகிழா காயர் யோஜனா 1994. டே திட்டம் 1994. ஓகே, ஸ்வெப் திட்டம் ஸ்வெப் 2016. உத்தியோகினி திட்டம், உத்தியோகம் கொடுத்தா என்ன வரும்? ஆபரேஷன் ஸ்மைல் கிடைக்கும். நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்தோடனே 2014 உத்தியோகினி திட்டமும் ஆபரேஷன் ஸ்மைல் முஸ்கான் திட்டமும். முத்ரா யோஜனா தெரிஞ்சதுதான் 2015. மகிழா ஹார்ட் 2016. செஃப் தான் தலையில தொப்பி போட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப ஸ்வெப் திட்டம், மகிழா ஹார்ட், ஸ்டார்ட் அப் எல்லாமே 2016 தான். உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் இந்த வருஷம் 2018. 19ல வருது, 2018 தாங்க. அடுத்து உதயம் சஹி போர்ட்டல் 2018 தான். ஓகே, பிளாட்ஃபார்ம் போர்ட்டல் ரெண்டுமே 2018. ட்ரெட் திட்டம் எந்த வருஷம்? ட்ரெட் ரிலேட்டட் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் 2017. ஓகே. தேனா சக்தி, தேனா பேங்க் லிங்கான 19. அம்சி திட்டம் 2020. ஆதிவாசி மகிழா சசக்திகரன் யோஜனா 2020. உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் இந்த வருஷம் 2024. உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம்னா 2018, ப்ரோக்ராம்னா 2024.
கடைசியா தொடங்குனது. உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் வந்து யாரு செயல்படுத்துறாங்க? நித்தி ஆயோக் தான் அதை தொடங்குனது. ஓகே, புரிந்ததா ஓரளவு? உமன் எம்பவர்மெண்ட்ல எக்கனாமிக் மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கோம். எம்பவர்மெண்ட் எக்கனாமிக்கே முடியல, எதுனா செல்ஃப் ஹெல்ப் குரூப் அதெல்லாம் இருக்கு. அந்த ஒரு டாபிக் மட்டும் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸ்கீம்ஸ் உள்ள அந்த இதெல்லாம் படிக்க வேணாங்க. உள்ள அந்த கதை எப்படி இப்படி எல்லாம் செயல்படுத்துறாங்க அதெல்லாம் வேணாம். இப்போதைக்கு என்ன திட்டம், அதோட இயர் என்ன, என்ன அப்ஜெக்டிவ், அந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். நம்ம உள்ள என்ன ரீசன், காரணங்கள் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் ஜென்ரலாக தான் இருக்கும் எல்லாத்துக்கும். இருக்கிறது மட்டும் படிங்க. உள்ள எக்ஸ்ட்ராலாம் நம்ம காரணங்கள் அதெல்லாம் ரொம்ப டெப்த்தாலாம் போகணும். மெயின்ஸ் படிக்கிறேன்னா படிங்க. ஓகே, முடித்து விடலாமா? எஸ், முடிச்சிடலாமா?